இது இப்ப ரஷாத் கலிஃபா ரசூல் அப்படின்னு சொல்றாங்க. 19 அற்புதம்லாம் சொன்னாங்க. 19 அற்புதம் இல்லைன்னு ஏற்கனவே சொல்லிட்டோம். அவன் பொய்யனுங்கிறத காட்டுறதுக்காக இப்ப இன்னொரு 19 எடுத்து காட்டுறோம். ஆனா 19 அற்புதமாச்ச மிக பெரும் அற்புதம் சொல்றது பொய்யா இருக்குது. இப்படி ஒரு கணக்கு போட்டு காட்டுறான் அவன். இப்படி இதெல்லாம் போட்டு கூட்டணும் சொன்னா இதை கூட்டினோம்னா 700 சில்லற வசன நம்பர் வரும். 759 நம்பர் வரும். ஒன்னு லைனா 759 நம்பர் வருமா, அது 19 வகுப்படும் அப்படின்னு அந்த ஆள் சொல்றான். அது வகுப்படுமா இல்லையா நம்ம செக் பண்ணல. இது என்ன கணக்கே பொய்யா இருக்கிறதுனால இந்த கணக்கை நாங்க செக் பண்ணல. பொய்ங்கிறதுனால ஏன் அதை செக் பண்ணிட்டு இருக்கணும்னு விட்டுட்டோம். இதுல என்னன்னு பாருங்க. இது முதல் சூரா சூரத்துல் ஃபாத்திஹா. இதுல ஒண்ணுன்னு போட்டிருக்கிறது முதல் சூறான்னு காட்டுறதுக்காக, ஒன்னு போட்டிருக்கு முதல் சூறான்னு காட்டுவதற்காக உள்ளது. சரியா? இது சூறா முதல் உள்ள நம்பர் ஒண்ணுங்கிறது சூறாவுக்காக உள்ளது. அப்புறம் 7ன்னு போட்டிருக்கிறது அந்த சூறாவில் மொத்தம் 7 வசனங்கள் இருக்குன்னு காட்டுறதுக்காக இது தனியாக 7ன்னு போட்டிருக்காங்க. அப்புறம் 1 2 3 4 தான் நமக்கு தெரியுமே. யூகேஜி எல்கேஜி 1 2 3 4 5 6 எம்பிபிஎஸ் போடுற மாதிரி பட்டம் போடுற மாதிரி 1 2 3 4 5 6 7 போட்டாச்சு. அப்புறம் 28ங்கிறது இது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு 28ன்னு போட்டாச்சு. உங்க உமாக்கு எத்தனை பிள்ளைன்னு கேட்டா நான் 5வது பிள்ளையா இருந்தா 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 5 1 அப்படின்னு சொல்லணும் நம்ம. அந்த மாதிரி போட்டாங்க. போட்டு 28ங்கிறது கடைசியில் மொத்த டோட்டல் போட்டாச்சு. முதல்ல போட்டிருப்பது சூறாவுடைய நம்பர் பாத்துட்டீங்களா. ரெண்டாவது மொத்த வசனத்துடைய நம்பர், மொத்த வசன எண்ணிக்கை. அப்புறம் உள்ளது வடமையா போகுது. இதே மாதிரி இங்க போட்டிருக்காங்க பாருங்க. 2வது சூறாக்கு முதல்ல போட்டிருக்க 2ங்கிறது 2வது சூறாங்கிறதை குறிக்குது. அதுக்கு அடுத்தது 286ங்கிறது 286 வசனங்கள் அந்த சூறாவில் இருக்குதுங்கிறதுனால 286 போட்டாங்க. அப்புறம் 1 2 3ங்கிறது வடமையா உள்ளது. 1வது சூறா வசனத்துக்கு 1 2 3 4 5 போட்டு லைனா கடைசி வசனம் 286 போட்டாங்க. இந்த போட்டிருக்காங்கல்ல கடைசி வசனம் 286 வசனம் முடிஞ்ச உடனே இந்த டோட்டல் போடுறாங்கல்ல, அதே மாதிரி இந்த 281 இருந்து 286 வரைக்கும் கூட்டி 41 சைபர் 41 போட்டாங்க. சரிதானே? மேல உள்ளதும் கீழே உள்ளதும் கரெக்டா இருக்குதா? மேல போட்ட மாதிரி கீழே போட்டாங்க. இதே மாதிரி லைனா 114 சூறாக்களுக்கும் போட்டு கூட்டுனீங்கன்னா 759 எழுத்துக்கள் உள்ள இலக்கங்கள் உள்ள ஒரு நம்பர் வரும். இதை கூட்டி பாரு, செக் பண்ணி பாருங்க. இதை செக் பண்ண முடியுமா இந்த மனுஷனாவது? சூப்பர்மேன் கணக்கு இதெல்லாம். பட்டா நீங்க 40 நாளுக்கு 40 ரூபாய் கால்குலேட்டருமா, அப்புறம் நம்ம செக் பண்ண உடனே நீங்க என்ன சாஃப்ட்வேருமா என்னமோ எல்லாம் கட்டிருப்பாங்க. ரைட்டு. இப்ப இதே மாதிரி இது இருக்குதா பாப்போம். முதல்ல என்ன இருக்கணும்? சூறாவுடைய எண்ணிக்கை. இது 114வது சூறா. 114வது சூறாங்கிறது கரெக்டா இருக்குது. சரியா? 114வது சூறாங்கிறது கரெக்டா இருக்கு. அடுத்தது என்ன இருக்கணும்? மொத்த வசன எண்ணிக்கை இங்க இருக்கணும். மொத்த வசன எண்ணிக்கை மேல போட்டுருக்காங்கல்ல. சூரத்துல் நாஸ்ல மொத்தம் எத்தனை எண்ணிக்கை இருக்குது? வசனம் இருக்குது 6 வசனங்கள் இருக்கு கடைசி சூறாவில். ஆனா 6 காணோம். 6 அங்க போடல. தெரியுதாங்க? இந்த இடத்துல 6 காணவில்லை. போடாம 1 2 3 4 5 6 6 போட்டாங்க. இந்த இது வந்துருச்சு பாருங்க. இந்த பக்கம் இந்த பகுதி இருக்கு பாத்தீங்களா, இது இங்க வந்துருச்சு. இது வரைக்கும் வந்துருச்சு. புரியுதா? 1 2 3 4 5 6 போட்டாச்சு. அப்புறம் இது ஒரு 6 நிக்குது பாருங்க. இதுதான் சூரா நம்பர், மொத்த வசனம் எண்ணிக்கை. மொத்த வசனம் 6 வசனம் இருக்குது. எங்க போட்டிருக்காங்க? எல்லா இடத்துலயும். இங்க எங்க போச்சு? இங்க போடாம இங்க வந்து நிக்குது. புரியுதா உங்களுக்கு? அப்புறம் போட்டுட்டு இந்த இது கரெக்டா வந்துருச்சு. 1ல இருந்து 6 வரைக்கும் கூட்டுனா 21 அங்க வந்துருச்சு. இந்த தப்பு எப்படி பண்றாங்க தெரியுதா உங்களுக்கு? இப்படி பண்ணி போட்டுட்டு 19 வகுப்படுது. கேட்டா குர்ஆன் கட்டமைப்பு இருக்குது. இதுதான் மிகப்பெரிய அற்புதம். ஒரு ஒழுங்கே கிடையாது. நினைச்ச மாதிரிலாம் போட்டுக்கிறது. போட்டு 19 வருது. இதுதான் கணக்கு காட்டுறாங்க. இது இப்படி முரண்பாடு. ஒரு பொய்யாக கணக்கை நம்பரை மக்கள் கவனிக்க மாட்டாளுங்கிறதுக்கு ஒரு பெரிய நம்பரை போட்டுட்டா இப்படிலாம் பெரிய என்னமோ 1 2 3 4 5 286 நம்பரை போட்டு அதுக்கு மேல அதை கூட்டி போட்டு அதை இப்படிலாம் போட்டா கணக்கு பார்க்க மாட்டாங்க. ஓ எல்லாம் சரியா இருக்கும் போது நினைச்சு சும்மா இருந்துருவாங்க. அதனால இந்த மாதிரி தைரியம் விட்டு அடிக்கிறது. இதெல்லாம் மக்களுடைய மடமையை பயன்படுத்தி, மக்களுடைய மடமை சொல்றதுக்கு இல்ல, மக்களுடைய இயலாமையை, மக்களுடைய கவனக்குறைவை பயன்படுத்தி அசட்டுத்தனமாக தைரியமாக பொய் சொல்வது அகம்பாவம். நம்ம பாக்குற மாதிரி மக்கள் கவனிக்க மாட்டாங்க, மக்கள்லாம் இருந்துருவாங்க அகம்பாவத்தினால
அகம்பாவத்தினால் வரக்கூடிய பொய். இதுல பொய்யும் இருக்கிறது, அகம்பாவமும் இருக்கிறது. பொய்யும் அகம்பாவமும் கலந்தது ஒரு ரசூல் இடத்தில் இருக்க முடியாது. ரசூல் அகம்பாவம் பிடித்தவராக இருக்க மாட்டார், அவர் பொய்யும் பேச மாட்டார். அகம்பாவம் பொய் ரெண்டும் அந்த பண்பு அவர்கிட்ட இருக்குங்கிறத இதுல நாங்க நிரூபிச்சிட்டோம். அதாவதுங்க, நம்ம பொய் அடுத்ததா நம்ம கேள்விகள் கேட்டுக்கொண்டிருக்கும் போதெல்லாம் அதுக்கு பதில் சொல்லாம இறை தூதர் இந்த குர்ஆன்ல இருக்க இல்லல் பலாகுல் முபீன் தெளிவாக சொல்வதை தவிர எங்களுக்கு வேற எதுவும் கிடையாது. கேள்வியை கேட்டா கேள்விக்கு பதில் சொல்லாமல் தெளிவாக சொல்வதை தவிர சொல்லிட்டு மக்கள்கிட்ட சொல்றாங்க, நம்ம கேட்கிற கேள்விகளுக்கு நாங்கள் பதில் சொல்ல மாட்டோம். எதுக்கெல்லாம் பதில் தெரியாதோ அதுக்கு பூரா இந்த வசனத்தை அடிக்கடி பயன்படுத்தி கொண்டிருக்காங்க. ரஷாத் கலிஃபா தூதரா இல்லையாங்கிறதா மேட்ரு. ஃபர்ஸ்ட் அவர் தூதர் இல்ல அப்படிங்கறத வசன ஆதாரம் கொடுக்கணும். அதை கொடுக்கல. ஒரு தூதர் வருவார், நபிமார்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கொடுத்த பின்னர் 3வது அத்தியாயம் 81வது வசனம், நபிமார்களிடம் உறுதிமொழி வாங்கிய போது நான் உங்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கொடுத்திருக்கின்றேன், பின்னர் உங்களிடம் இருப்பதை மெய்ப்பிக்கும் ரசூல் வருவார், நீங்கள் அவர் மீது திடமாக ஈமான் கொண்டு அவருக்கு உறுதியாக உதவி செய்வீர்களாக. நீங்கள் உறுதிப்படுத்துகின்றீர்களா, என்னுடைய இந்த உடன்படிக்கைக்கு கட்டுப்படுகிறீர்களா என்று கேட்டார். நாங்கள் உறுதிப்படுகிறோம் என்று கூறினார்கள். நீங்கள் சாட்சியாக இருங்கள், நானும் உங்களுடன் சாட்சியாளர்கள் ஒருவனாக இருக்கின்றேன் என்று இந்த வசனம் சொல்லுது. இதுல நபிமார்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கொடுத்ததுக்கு அப்புறம் ரசூல் வருவார்னு சொல்றாரு. அல்லாஹ் ஒரு முன்னறிவிப்பை சொல்றார். அது யார், அது என்ன, அதுக்கு நீங்க பதில் சொல்லணும். அந்த உறுதிமொழி முகம்மதிடம் வாங்கப்பட்டது என்று 33:7 சொல்லுது. குறிப்பாக உம்மிடமும் நல்லா குறிப்பா சொல்றார். அதே போல 72:21 இருந்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு கியாமனாவை அறிவிக்கக்கூடிய ஒரு தூதர் வருவார்னு தெளிவாக குர்ஆன்ல இருக்குது. 25 இருந்து படிக்கிறேன் கேளுங்க. நீர் கூறும், அல்லாஹ் முகமது நபியை நோக்கி சொல்றாரு அந்த சமுதாயத்தை, நீ சொல்லு, உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டிருப்பது சமீபமா அல்லது அதற்கு என்னுடைய இறைவன் அதற்கு தவணை ஏற்படுத்தியிருக்கின்றாரா என்பதை நான் அறியேன். மறைவானவற்றை அறிந்தவர். என்ன சொல்றாரு, உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த நேரம் கிட்ட இருக்குதா இல்ல அதுக்கு ஒரு டைம் அல்லாஹ் குறிச்சிருக்கிறாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. முகமது சொல்றது எனக்கு தெரியாது. மறைவானவற்றை அறிந்தவர் அவர்தான் மறைவானவற்றை அறிந்தவர். எனவே தான் மறைத்திருப்பவற்றை அவர் எவருக்கும் வெளியாக்க மாட்டார், தான் பொருந்திக் கொண்ட தூதருக்கு தவிர. அந்த தூதர் யாரு? கியாமத் நாளை பற்றி எனக்கு தெரியாதுன்னு சொல்ற முகம்மது நபி அவருடைய வாயாலேயே அல்லாஹ் சொல்ல வைக்கிறாரு, தான் பொருந்திக் கொண்ட தூதருக்கு தவிர வேற யாருக்கும் அதை வெளியாக்க மாட்டார். எனவே அவருக்கு முன்னும் அவருக்கு பின்னும் பாதுகாவலர்களை நிச்சயமாக நான் நடத்தாட்டுகின்றேன்னு சொல்றாரு. அந்த தூதர் யாரு? கியாமத் நாளை அறிவிக்கக்கூடிய தூதர் யாரு? இது நாங்க முதல்ல ஆரம்பிக்கும் போது வச்ச கேள்வி. இதுக்கு ஒரு பதிலும் சொல்லல, ஒரு வசனமும் காட்டல. கியாமத் நாளை அறிவிக்கக்கூடிய தூதர் இவர் தான் இந்த இடத்துல இருக்குது, இல்ல ஏற்கனவே அறிவிச்சுட்டாங்க, கியாமத் நாளை அறிவிக்க தூதர் ஒருத்தர் வந்திருக்காரு அவர் சொல்லிட்டாரு, அதுக்கு பதில் சொல்லுங்க. அதை சொல்லல. தூதர் வருவார்னு இருக்குது, வந்தால் நாங்க அது அவங்க குர்சி வருஷம் சொன்னாங்க, அதுல இருக்கு போல இருக்கு. அந்த மாதிரி எந்த ஒரு டிரான்ஸ்லேஷன் அந்த மாதிரி கிடையாது. வந்தால்ங்கிறது இவங்க புதுசா இப்ப மீட்டிங்ல வந்தாலும் புதுசா கண்டுபிடிக்கிறாங்க. வந்தால் வருவார்னு எல்லா டிரான்ஸ்லேஷனும் இருக்குத. நீங்க இவ்வளவு நாளா குர்ஆனை படிக்கிறீங்க, மார்க்கத்தை பாதுகாத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்றீங்க, மக்களை வழி நடத்தன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த குர்ஆன்ல இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை நீங்க இவ்வளவு நாளா கவனிக்கல. வந்தாலும் இருக்குன்னு சொல்றீங்க. அப்ப வருவாருங்கிறத மாத்த வேண்டியதானே?
இப்ப சொல்றாங்க புதுசா வந்தால் அது ஏதோ புதுசு வருஷம் இருக்கும் போல இருக்கு. அது உலகத்துல இல்லாத வருஷம் அவங்க கிட்டதான் இருக்குது. மேல ஒன்று சொன்னாரு, நாங்க தூதர்களுக்கு அடையாளமாக குர்ஆன்ல இருந்து சொன்னோம். தூதர்கள் அல்லாஹ் சொல்றாரு, உமக்கு முன்னர் அனுப்பப்பட்ட தூதர்கள் எல்லாருமே லா இலாஹா இல்லல்லாஹ், அந்த அல்லாஹ்வை தவிர வேறு அல்லாஹ் இல்லை என்று கூறுவதற்காகத்தான் நான் அனுப்பிச்சேன்னு சொல்றாரு குர்ஆன்ல. அதே அடிப்படையில இவரும் வந்த முதல் சொன்ன செய்தி லா இலாஹா இல்லல்லாஹ், நீங்க முஹம்மது ரசூலுல்லாஹ் சேர்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, அது தப்பு. லா இலாஹா இல்லல்லாஹ் தான் நம்ம சொல்லணும். கடவுளை மட்டுமே நாம் கலப்பின்றி ஒருமையுடன் அவருக்கு மட்டுமே முற்றிலும் சரணடைந்தவர்களாக நம்ம ஆகணும் இருக்கணும்ன்ற விஷயத்தை அவர் சொல்றாரு. தெளிவான அத்தாட்சிகளுடன் வருவாருன்னு நல்லா சொல்றாரு. தூதர்கள் எப்பவுமே தெளிவான அத்தாட்சிகளுடன் அனுப்பப்படுகிறார்கள் என்று சொல்றாரு. மேலும் எல்லா தூதர்களும் சொல்லக்கூடிய இன்னொரு செய்தி என்னன்னா, நாங்க உங்க இடத்துல எந்த ஒரு கூலியும் எதிர்பார்த்து வரல, எங்களுடைய கூலி எல்லாம் அகிலங்களின் ரட்சகரான அல்லாஹ் கிட்ட இருக்குன்னு சொல்றாங்க. அந்த அடிப்படையில அதையும் ஆதாரமா சொன்னோம். அதெல்லாம் விட்டுட்டு கடைசி அந்த கூலி மேட்டரை பிடிச்சிக்கிட்டு கூலி வாங்கியிருக்காருன்னு சொன்னாரு. ஆனா அதுக்கு இதுவரைக்கும் ஒரு ஆதாரம் காட்டல. கூலி வாங்கினாரு அப்படின்னு சொன்னீங்களே, அந்த கூலி வாங்கினதுக்குரிய ஆதாரம் எங்க? மடமை 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 கிறுக்குத்தனம், இதுதான் குர்ஆன்ல இருக்குது. 44வது அத்தியாயம் எடுங்க. 44வது அத்தியாயம் துக்கான், புகை, வரப்போற ஒன்று. குர்ஆன் முன்னறிவிக்குது. என்ன சொல்லுது? நம்மளை நோக்கி சொல்லுது. நாற்பத்தி 4வது அத்தியாயம் 10வது வசனத்திலிருந்து சொல்லுது. ஆகவே வானம் ஒரு தெளிவான புகையை கொண்டு வரும் நாளை நீர் எதிர்பார்த்திருக்கிறாங்க. யார சொல்றாரு? வானம் ஒரு தெளிவான புகையை கொண்டு வரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருங்கன்னு சொல்றாரு. மனிதர்களை அது சூழ்ந்து கொள்ளும், இது நோவினை செய்யும் வேதனையாகும். அப்ப அவங்க சொல்றாங்க, எங்கள் இறைவனே நீ எங்களை விட்டும் இந்த வேதனையை நீக்குவாயாக, நிச்சயமாக நாங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறோம் சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் சொல்றாரு, அப்ப கேட்கிறாரு, நினைவுறுத்தும் நல்லுபதேசம் அவர்களுக்கு எவ்வாறு பயனளிக்கும்? அதாவது தண்டனை வந்ததுக்கு அப்புறம் நாங்க மூமின்னு சொல்றாங்க. தண்டனை வர்றதுக்கு முன்னாடி நம்பிக்கை கொள்ளணும், வந்ததுக்கு அப்புறம் உனக்கு என்ன அது பயனளிக்கும்? விளக்குபவரான தூதர் அவர்களிடம் வந்திருக்கின்றார். புகை வர்றதுக்கு முன்னாடி விளக்குவதற்கு தூதர் வந்திருக்கின்றார். அவர்கள் அவரை விட்டு பின்வாங்கி கொண்டு என்ன சொல்றாங்க? நல்லா படிச்சவர், கற்றுக் கொடுக்கப்பட்டவர், நல்லா படிச்சவர், வெல் எஜுகேட்டட். நீங்க முகமது எழுத படிக்க தெரியாதுன்னு சொல்றீங்க, அது வேற விஷயம். இங்க என்ன சொல்லப்படுதுன்னா, மக்கள் சொல்றாங்க நல்லா படிச்சவருங்க, ஆனா பைத்தியக்காரன்னு சொல்றாங்க. அந்த நிலைதான் இப்ப நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. இது புதுசு கிடையாது. அல்லாஹ்வுடைய வழிமுறையில இது தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குது. அல்லாஹ் ஒரு சிஸ்டம் வச்சிருக்காரு. நம்ம இது இப்படிதான் நடக்கும். தூதர்கள் எப்போ போகும்போது அவங்க தூதர்களை மறுக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் நல்லா சொல்றாங்கன்னா, அவங்க அகந்த, அவர்கள் விரும்பாததை தூதர்கள் அவர்களும் கொண்டு வந்த போதெல்லாம் எல்லா தூதர் வரும்போது இதுதான் நடக்குது. அதை நாங்க சொன்னோமா? நீங்க தான் சொல்றீங்க கிறுக்குத்தானாங்க, மடம் வாங்குறீங்க, என்னமோ சொல்லிட்டு போறீங்க. ஆனா நாங்க ஆதாரமா வச்ச வசனம் நாங்க என்ன சுயமா எழுதி கொண்டு வந்தோமா? குர்ஆன்ல இருக்குது, எடுத்து பாருங்க. உங்களை மாதிரி நாங்க என்ன சுயமா குர்சு வருஷம் இர்சு வருஷம் எழுதிட்டு வந்தோம்? புழங்கிட்டு இருக்க குர்ஆன்ல இப்படி இருக்குத, தூதர் வருவார்னு இருக்குத, அது யாருங்க? மெய்ப்பிப்பார் நல்லா அடையாளம் சொல்றாரு. இப்ப அந்த கேள்வி எங்கே திருப்பி கேட்டாலும் தூதர் வருவார்னு இருக்குது. யார் அவரு? எவர் நம்மிடம் இருப்பதை மெய்ப்பிக்கின்றாரோ அவர் தான் தூதர். தெளிவான அத்தாட்சிகளுடன் வருவார், லா இலாஹா இல்லல்லாஹ்னு சொல்லுவார், கூலி கேட்க மாட்டார். உங்ககிட்ட இதுக்கு முன்னாடி யாராவது வந்து லா இலாஹா இல்லல்லாஹ்னு யாராவது சொல்லியிருக்கானா? உங்ககிட்ட சொல்லுங்க, ஒரு ஆளை காமிங்க. எத்தனையோ முகமதுக்கு அப்புறமா எத்தனையோ பேர் நான் தூதர், நான் நபின்னு கிளைம் பண்ணாங்க. ஒருத்தனாவது லா இலாஹா இல்லல்லாஹ் தான் நம்முடைய சகாதா அப்படின்னு ஒருத்தனாவது சொன்னானா? சொல்லலையே. சைத்தான் அந்த மாதிரி சொல்ல மாட்டான். அவனுக்கு பிடிக்காத விஷயம் அல்லாஹ் மட்டும் தனித்து வணங்குறது. அல்லாஹ் மட்டும் தனித்து வணங்குறது அவனுக்கு பிடிக்காது. சைத்தான் இந்த குர்ஆனை கொண்டு இறங்க நல்லா சொல்றாரு, அவனுக்கு இதெல்லாம் அறவே பிடிக்காத ஒன்று. அவனுடைய சகாக்கள் தான் இந்த மாதிரி தூதர், நாங்க தூதரு, நான் நபி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க இந்த மாதிரி விஷயத்த சொல்லியிருக்காங்களா? அவங்க கிட்ட தெளிவான ஆதாரம் கொடுத்துருக்காங்களா? கூலி கேட்காம இருந்திருக்காங்களா? தூதர்னு கிளைம் பண்ணவங்களாம் இப்ப பெரிய லட்சாதிபதிகளா இருந்துகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எப்படி? ஆக நீங்க ஒன்று நன்றாக விளங்கிக்கணும்.
210 26ல 210 நல்லா சொல்றாரு. இன்னும் ஷைத்தான் இதை கொண்டு இறங்கவில்லை, மேலும் அது அவர்களுக்கு தகுதியும் இல்லை, அவர்கள் சக்தி பெறவும் மாட்டார்கள். சைத்தானால இந்த விஷயம் சொல்ல முடியாதுங்க. குர்ஆன் சொல்ற விஷயம் லா இலாஹ இல்லல்லாஹ், அதை சைத்தான் ஒருபோதும் சொல்ல மாட்டான். சைத்தானுடைய சகாக்களும் சைத்தானுடைய அடிமைகளும் அதை ஒருபோதும் சொல்ல மாட்டாங்க. அல்லாஹ்விடம் இருந்து வரக்கூடிய தூதர்களும் நபிமார்களும் அவர்கள் மீது நம்பிக்கை கொண்டவங்களும் தவிர, மலக்குகளும் தவிர, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கறத வேற யாரும் சொல்ல மாட்டாங்க. அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாங்க கொடுத்த அந்த வசனங்களுக்கு நீங்க மாற்று வசனம் சொல்லுங்க. நீங்க சொல்றீங்கல்ல ரசால் கலீஃபா நல்ல மனிதரே இல்ல, பைத்தியக்காரரு இருக்குதானே, இன்னும் என்னமோ சொன்னாங்க. எல்லாத்தையும் எழுதிக்காங்க, எவ்வளவு சொல்றீங்க சொல்லிக்காங்க, எங்களுக்கு அந்த கவலையே கிடையாது. அதுக்கெல்லாம் குர்ஆன் வசனம் ஆதாரம் கொடுங்கன்னு நாங்க கேட்கிறோம். சுயமா சொல்றேன்னு நான் கூட என்னென்னமோ சொல்ல, இங்கிலீஷ்ல பாட்டு பாடிட்டு போயிருவேன். அதெல்லாம் இப்ப பிரச்சனை இல்லை. குர்ஆன் வசனத்தை காமிங்க, அவ்வளவுதான். அதாவது நேற்று கேட்ட 2 கேள்வி, அதாவது ஒரு ரசூலுக்கு சில பண்புகளை அவங்க சொன்னாங்க. என்ன பண்புன்னு சொன்னா, ரசூல் முதல் பண்பா அவங்க சொன்னாங்க, இறைவன் ஒருவனையே வணங்க வேண்டும், வேற யாரையும் வணங்கக்கூடாது, இறைவன் ஒருவன் தான் வணக்கத்திற்குரியவன், இறைவன் ஒருவன் தான் கடவுள், இறைவன் ஒருவர் தான் கடவுள் அப்படின்னு சொன்னாங்க. இப்படிலாம் ஒரு தூதர் சொல்லுவாராம். ஒரு தூதர் என்ன சொல்லுவாரு, இறைவன் ஒருவன் தான் கடவுள், இறைவனை தவிர வேற யாரும் கடவுள் இல்லை, தற்காலிகமாக கூட கடவுளாக இருக்க மாட்டான், நிரந்தரமாகவும் இருக்க மாட்டான், தற்காலிகமாகவும் இருக்க மாட்டான். கொஞ்ச நேரமாகவும் இருக்க மாட்டான், 1 மணி நேரம் கூட ஒரு ஆள் கடவுளாக இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதாங்க அர்த்தம். ஒருவனை கடவுளாக எந்த நிமிஷத்திலேயுமே ஒருவனை கடவுள் என்று ஒரு இறை தூதர் சொல்ல மாட்டார். இறைவனுடைய தூதராக இருப்பவர் இறைவன் அல்லாஹ் ஒருவன் தான் வணக்கத்திற்குரியவன், அவன் ஒருவன் தான் கடவுள், அவன் ஒருவன் தான் இறைவன் சொல்வாரே தவிர வேற எவரையும் வணக்கத்திற்குரியவன் என்றோ வேற எவனையும் கடவுள் என்றோ இறைவன் என்றோ அது தற்காலிகமாகவோ நிரந்தரமாகவோ இருப்பார் என்று சொல்ல மாட்டார். இதுதான் ஒரு இறை தூதருடைய பண்பு என்று, முதல் பண்பு என்று அவர் சொன்னார். சொல்லிட்டு அவங்க ரொம்ப நேரம் எடுத்து வச்சாங்க. எடுத்து வச்சுட்டு இறை தூதராக இருக்கக்கூடியவர் இப்படி சொன்னாரு, இவர் அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்காரு, மற்றவங்க எல்லாம் மொய்தீன் அப்துல் காதர் ஜிலானி வணங்கினாங்க, வேற யார முகமது நபியை வணங்கினாங்க, யார் யாரையோ வணங்கினாங்க, இவர் ஒரு ஆள் தான் அல்லாஹ் மட்டும் வணங்கணும்னு சொன்னாரு, வேற யாருக்கும் இணை வைக்க கூடாதுன்னு சொன்னாரு, வேற கடவுளே இல்லைன்னு சொன்னாரு, ஷைத்தானை வணங்கக்கூடாது, ஷைத்தானை கடவுள் இல்லை என்று சொன்னவர் ஷைத்தானுடைய தூதராக இருக்க முடியுமா? அப்படி ஒரு கேள்வி கேட்டாங்க. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு எல்லாம்? ஷைத்தானுடைய தூதராக இருப்பவர் ஷைத்தானை கடவுள் இல்லை என்று சொல்வாரா, அல்லாஹ்வை மட்டும் வணங்கு என்று சொல்வாரா என்றெல்லாம் கேட்டாங்க. அது கரெக்ட் தான் அவங்க சொன்னது. ஆனா அந்த ஆள் கேட்டார், அந்த ஆள் சொல்லி இருக்கார். அந்த ஆள் என்ன சொல்றான், ஷைத்தானை கடவுள் சொல்றான். ஷைத்தானை கடவுள் என்று சொன்னவன் எவ்வாறு இறை தூதராக இருக்க முடியும்? ஆச்சரியமா இருக்குதா? அந்த ஆள் சொல்றான். அவன் என்ன சொல்றான், சூரத்துல் பக்ராவுடைய 30வது வசனம், அந்த வசனத்தை அவன் மொழிபெயர்த்திருக்கான். என்ன சொல்றான், சைத்தான் சாட்டன் டெம்பரரி காட், தற்காலிக கடவுள். தலைப்பு அவ இடையில தலைப்பு போடுவாங்க, அந்த மாதிரி தலைப்பு போட்டிருக்காங்க. சாத்தான் டெம்பரரி காட், தற்காலிக கடவுள். தற்காலிக கடவுள்னா சைத்தான தற்காலிகம் ஆயிட்டானா? இல்ல, அல்லாஹ் தான் ஆக்கினானா. அல்லாஹ் தான் சைத்தான நீ தற்காலிகமா கடவுளா இருந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்கினானா. தற்காலிகம் எவ்வளவு? உலகத்துல உலகம் அறிகிற வரைக்கும். அது பாருங்க 30வது வசனத்தில் மொழிபெயர்க்கிறான் அந்த ஆளு. ரீகால் that your Lord said to the angels, நினைத்து பாருங்கள், உங்களது இறைவன் மலக்குகளை நோக்கி சொன்னதை நினைத்து பாருங்கள். என்ன சொன்னானா, I am placing a representative, நான் ஒரு பிரதிநிதியை நியமிக்க போகிறேன். யார் நியமிக்க போறேன்? பிரதிநிதியை நியமிக்க போறேன். யார் சொல்றது? அல்லாஹ் மலக்குகளை பார்த்து சொல்லுகிறான், நான் ஒரு பிரதிநிதியை நியமிக்க போகிறேன். பிராக்கெட்ல டெம்பரரி காட், தற்காலிக கடவுள். நான் கடவுள், நான் தற்காலிக கடவுளை ஒரு ஆளு என்னுடைய பிரதிநிதியை நியமிக்க போறேன். கேட்டீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு ஆன் எர்த், பூமியிலே தற்காலிக கடவுளை என்னுடைய பிரதிநிதியாக நியமிக்க போகிறேன். நீ என்னோட செய்யறது எல்லாம் என் பிரதிநிதியை செஞ்சுக்கலாம். அப்படிதானே செய்வோம். இவர் என் பிரதிநிதி இறந்துக்கிறாரு, நான் வெளியே போக வேண்டியிருக்கிறேன், அவசரமா ஒரு வேலையா போறேன், நான் பேச வேண்டியதுதான் என் பிரதிநிதி இவர் தான், இவர் பேசுவார்.
உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா என்கிட்ட கேட்கறதா என் பிறகு கேளுங்க. அப்படிதானே அர்த்தம்? பிறகு இருந்தா அதுதானே அர்த்தம். இப்ப நான் சொல்றேன், அல்லாஹ் வந்து மலக்குகளை பார்த்து சொன்னானா, என்ன சொன்னானா, நான் என்னுடைய பிரதிநிதியாக ஷைத்தானை பூமியிலே தற்காலிக கடவுளாக நியமிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னானா. சொல்லி அது ரொம்ப விளக்கமாகவும் இருந்திருக்கிறார். இப்படி சொல்லிட்டு அவன் என்ன சொல்றான், ஒரு இறை தூதர் அல்லாஹ்வை தவிர மற்றவர்களை வணங்கக்கூடாது, அல்லாஹ் மட்டும்தான் வணக்கத்திற்குரியவன், அவன் மட்டும்தான் இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றவர் மட்டும்தான் இறை தூதர். அவ்வாறு சொல்லாதவர் இறை தூதர் இல்லைன்னு சொன்னான். அவனே சொல்றான் ஷைத்தான் தான் கடவுள், அல்லாஹ்வுடைய பிரதிநிதியாக வேற இருக்கிறான். சும்மா வெறும் கடவுளா கூட இல்ல, அல்லாஹ்வுடைய பிரதிநிதியாக தற்காலிக கடவுளாக ஷைத்தான் இருக்கிறான். ஷைத்தான் தன்னாலும் இருக்கவில்லை. ஷைத்தான் வந்து நான் தான் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அவனா சொன்னானா? இல்ல, அல்லாஹ் தான் சொன்னானா மலக்குகள்கிட்ட. மலக்குகளை நோக்கி ஷைத்தான் மலக்குகளை நோக்கி சொல்றானா, என்னுடைய பிரதிநிதி இவன் தான். ஷைத்தானை பார்த்து, இவன் தான் ஷைத்தான், என் பிரதிநிதி இவன் தான், தற்காலிகமா பூமியில கடவுளா வைக்க போறேன் அப்படின்னு சொல்றானா. என்னத்தை சொல்றான் இவன்? இணை வைத்தலை சொல்லிக் கொடுக்கிறான் இவன். சாதாரண விஷயத்தை சொல்லிக் கொடுக்கல. ஒரே இறைவன் வகதகுண்டாங்கல. எங்க போச்சு வகதகு? தற்காலிக கடவுள் ஷைத்தான் அல்லாஹ்வுடைய பிரதிநிதிங்கிறான. இணை வைத்தலை இங்க கற்றுக் கொடுக்கிறான். இணை வைத்தலை கற்றுக் கொடுப்பவன் இறை தூதராக இருக்க முடியாதுங்கிறது திருக்குர்ஆன் தெளிவாக சொல்கிறது. அவனும் ஒத்துக்கிட்டு இங்க சொல்றான். அதனால கொஞ்சம் கேளுங்க, ரஷாத் கலிஃபாவிடம் இணை வைத்தலை போதிப்பது இருக்குது. இணை வைக்கக்கூடியவன் ஷைத்தானை கடவுள் என்று கூறியவன், இவன் ஷைத்தானுடைய கடவுள் என்று கூறியவன், தற்காலிக கடவுள் என்று கூறியவன் ஷைத்தானுடைய தூதரா இறைவனுடைய தூதரா? அல்லாஹ்வை மட்டும் வணங்க சொன்னா, அல்லாஹ்வை மட்டும் வணங்குன்னு சொல்றவன் இது ஷைத்தானுடைய தூதரா இருக்க முடியாதுன்றாங்க. நீ சொல்றது சரிதாயா? ஷைத்தானை கடவுள்னு சொன்னவன் யாருடைய தூதரா? அல்லாஹ்வுடைய தூதரா? அவன் அல்லாஹ்வுடைய தூதரா இருக்க முடியாத, ஷைத்தானுடைய தூதரா இருப்பான். நீ தான் வார்த்தை எடுத்து வைக்க வேண்டாம் நினைச்சோம். நிறைய விஷயம் நம்ம வைக்க வேண்டாம் நினைக்கிறோம். அவங்க எடுத்து கொடுக்குறாங்க ஒவ்வொன்றா. நம்ம பார்த்தாலே தெரியும். இந்த கணக்கு 19 நம்ம கணக்கு ஆரம்பிச்சாங்க, நம்ம 19 ஆரம்பிச்சோம். அப்புறம் இன்னும் 2-3 விஷயங்கள் அப்படிதான். ஏதோ ஒன்று சொன்னோம்னா நம்ம அடுத்து ஆரம்பிச்சோம். லூனார் சூரிய கணக்கு சந்திர கணக்குனாங்க. இப்ப சூரிய கணக்கு சந்திர கணக்கு அடுத்து நாங்க எடுத்து வைக்கிறோம். நாங்க அதுலயும் ஒரு கணக்கு கேட்கிறோம். அவங்க என்னென்ன சொல்றாங்களோ எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அவங்க பேசக்கூடிய பேச்சுல இருந்து இன்னொரு வாதத்தை எடுத்து வைப்போம். சரியா? இப்ப அவன் வந்து என்ன செய்யறான், ஷைத்தானை கடவுள் என்று கூறுவது அவனுடைய பண்புகள்ல ஒண்ணு, அவனுடைய கொள்கைகள்ல, அவன் போதிப்புகள்ல அவன் போதித்தவை ஷைத்தானை கடவுள் என்று கூறியவன். சரி, அப்புறம் இன்னொன்னு சொல்றான் பாருங்க, வட்டி வாங்குறத பத்தி ஒன்னு சொல்றான். வட்டி வாங்குறத யூ பிலீவ் அல்லாஹ் சொல்றான். ஆல இம்ரான்ல 3வது சூராவுல 130வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான். அவன் மொழிபெயர்ப்ப படிக்கிறேன். யூ பிலீவ், நம்பிக்கை கொண்டவர்களே, யூ ஷல் நாட் டேக் யூஷரி, நீங்கள் வட்டி வாங்கக்கூடாது. காம்பவுண்டட் ஓவர் அண்ட் ஓவர், குட்டிக்கு மேல குட்டி போடுற பெருகிக் கொண்டே இருக்கக்கூடிய வட்டியை வாங்கக்கூடாது. அண்ட் அப்சர்வ் காட், கடவுளை பின்பற்றுங்கள். தட் யூ மே சக்சீட், அதன் மூலமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லி மொழிபெயர்த்துட்டு குர்ஆனை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும், வேறு எதையும் பின்பற்றக்கூடாதுன்னு சொன்னவன், குர்ஆன் மட்டும் போதும் சொன்னவன் அதுக்கு விளக்கம் கொடுக்கிறான். முகமது நபிக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு அதிகாரம் கிடையாது, வஹீலாம் வேற கிடையாதுலாம் சொன்னவன், இப்ப அவன் வந்து ரசூலா இருக்கக்கூடியவங்க புது செய்திலாம் சொல்ல மாட்டாங்கன்னு சொன்னவன் புதுசா ஒரு செய்தியை சொல்றான். என்ன சொல்றான்? கீழே அடிக்குறிப்பு அவர் விளக்கம் தஃசீர். இன்ட்ரெஸ்ட் ஆன் பேங்க் டெபாசிட்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் ஆன் லோன்ஸ் ஆர் லாஃபுல். பேங்கில் கொடுக்கிற வட்டியும், பேங்க் டெபாசிட்ல உள்ள வட்டியும், கடன்களுக்கு கொடுக்கிற வட்டியும் ஹலால் தான், வாங்கிக்கலாம். மேல வட்டி வாங்காதீன்னு ஆயத்தை போட்டாச்சு. ஆயத்தை போட்டதுக்கு விளக்கம் கொடுக்கறான். பேங்க்ல கொடுக்கறதும் இதுவும் வாங்கிக்கலாம், வாங்க கூடாதுன்னு ஆயத்தை போட்டுட்டு அதுக்கு எதிரான வார்த்தையை சொல்றான். பேங்க்ல கொடுக்கறதும் பேங்க் டெபாசிட் கொடுக்கறதும் கடனுக்கு கொடுக்கறதும் வட்டியும் கூடும் அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல. இன்னும் அதை விட ஒவ்வொரு விளக்கமா கொடுக்கதான் கிறுக்குத்தனம் வெளியே வந்துகிட்டே இருக்கும். அவன் அல்லாஹ்வுடைய தூதர் இல்லைன்னா ஒவ்வொரு வார்த்தையா நிரூபிப்பான் பாருங்க. இஃப் தே ஆர் நாட் எக்ஸசிவ், அது வந்து ரொம்ப அதிகமா இல்லாம இருந்தா அது கூடும். அதிகமா இல்லைன்னா எவ்வளவு? 5 to 15%, 5-15% வரைக்கும் பேங்க்லயோ கடனுக்கோ வட்டி கொடுத்தாங்கன்னா இதெல்லாம் கூடும். 5-15 குர்ஆன்ல இருக்குதா? இவன் என்ன சொல்றான், 5-15 வரைக்கும் பேங்க்ல கடனுக்கு எல்லாம் வட்டி கொடுத்தாங்கன்னா அதெல்லாம் கூடும் அப்படின்னு சொல்லிட்டான். சொல்லிட்டு
அதுக்கு நியாயமா அவன் நியாயப்படுத்துறாங்க. அது இன்னும் ஒரு காரணம் அதுக்கு. ஏன் அப்படி கூடும்? 5% 15% வரைக்கும் வாங்கினா கூடும். ஏன் கூடும் தெரியுமா? பேங்க்ஸ் இன்வெஸ்ட் ப்ராஃபிட்ஸ் பேங்க்ஸ் இன்வெஸ்ட் அண்ட் ப்ராஃபிட்ஸ் ஆர் பாஸ்ட் ஆன் டு தி டெபாசிட்டர்ஸ். பேங்குடைய முதலீடுகளும் அதனுடைய லாபங்களும் பேங்க்ல பணத்தை போடுறவங்களுக்கு பங்கு பிரிச்சு கொடுக்கப்படுறோம். பேங்க்ல பணத்தை போட்டா அதை அந்த பணத்தை கொண்டு போய் வேற ஒரு இதுல முதலீடு செய்வான் பேங்க்காரன். அதுல அவனுக்கு லாபம் கிடைக்கும். அந்த லாபத்தை பணத்தை போட்டவங்களுக்கு தான் பிரிச்சு கொடுப்பானா. சொல்றான் பேங்க்ஸ் இன்வெஸ்ட் ப்ராஃபிட்ஸ் அண்ட் பேங்க்ஸ் இன்வெஸ்ட் அண்ட் ப்ராஃபிட்ஸ் ஆர் பாஸ்ட் ஆன் டு தி டெபாசிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றான்? சின்ஸ் ஆல் பார்ட்டிஸ் ஆர் ஹாப்பி, no one is victimized, it is perfectly lawful to take interest from the bank. இதுல என்ன ஆயிருந்தா எல்லா பார்ட்டியும் சந்தோஷமா இருக்கிறாங்க. பேங்க்ல பணத்தை போட்டவன அவனுக்கு சந்தோஷமா இருக்குது. அவன் இன்னொரு தொழில போய் முதலீடு செஞ்சு அதுல லாபம் கிடைச்சி அவன் கொஞ்சம் வச்சுக்கிட்டு உங்களுக்கு வேற பிரிச்சு கொடுத்துறான். பிரிச்சு கொடுத்தா அவனுக்கு சந்தோஷம், நமக்கு ஒரு லாபம் கிடைக்குது, உங்களுக்கும் சந்தோஷம். இதுல யாருக்கும் பாதிப்பு கிடையாது. அதனால என்ன ஆயிருது? இது கூடும். எல்லா சம்பந்தப்பட்ட பார்ட்டிங்களுக்கு எல்லாம் இதுல எந்த பிரச்சனையும் எந்த பாதிப்பும் கிடையாது. மாறாக என்ன இருக்குது? சந்தோஷம் இருக்குது. அதனால கூடும். அப்படின்னா என்ன? ஜினா செஞ்சா விபச்சாரம் செஞ்சா 2 பேரும் ஜாலியா தானே இருக்கிறாங்க, யாருக்கு எந்த பாதிப்பும் இல்லையில, கூடும். அப்படி சொல்ல போறியா? சொன்னாலும் சொல்லுவான். அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். நேரடியா அப்படி சொல்லல. 40 வருஷம் வரைக்கும் நீங்க என்ன வேணாலும் பண்ணியா, கண்டுக்கிற வேணாம், நீ ஒண்ணுமே கவலை. அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். நாங்க ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு வர்றோம், சத்தியத்தை மிஸ்ரெப்ரசன்ட் பண்றாங்க. சத்தியம் அல்லாஹ்விடமிருந்து வந்திருக்கிறது. அந்த சத்தியத்தை தவறான முறையில மக்களுக்கு எடுத்து கூறி அதன் மூலமாக அல்லாஹ்வின் பாதையிலிருந்து மக்களை வழிகெடுக்கவும் தடுக்கவும் அவங்க நாடுறாங்கிறது தெளிவா இருக்கு. எல்லா விஷயத்தையும் எப்படி தவறாக சொல்றாங்கன்னு நம்ம சொல்லுவோம். மடமை, கிறுக்குத்தனம். கடவுளை மட்டும் வழிபடுங்கள், அவரை தவிர வேறு எவரையும் வழிபட வேண்டாம். அவர் இறக்கிய வேதத்தை மட்டும் பின்பற்றுங்கள், அதனை தவிர வேறு எவரையும் பின்பற்ற வேண்டாம் என்பது மடமையும் கிறுக்குத்தனமும் போல. இவங்களுக்கு முரண்பாடுன்னு சொல்றாங்க. முரண்பாடு என்ன கண்டாங்க? ஏதோ ஒரு டேபிள்ல இவங்க போட்டு காட்டிட்டு அதை நம்ம வெரிஃபை பண்ண முடியாத அடிப்படையில் முரண்பாடு அப்படிங்கிறாங்க. முரண்பாடு அவர் சொல்ல எந்த சொல்லும் இல்லை, எல்லாம் மிக தெளிவாக இருக்கு. பொய்யும் அகம்பாவம் வேற எழுதி வச்சிருக்காங்க. என்ன பொய் என்ன அகம்பாவம் நிரூபிச்சீங்கன்னு நான் கேட்கிறேன். தவிர சாத்தானை கடவுள் என்று சொன்னான்னு சொல்றீங்க. அதாவது ஒரு விஷயத்தை முழுசா புரிஞ்சுக்கிட்டு அதை எடுத்து வந்தா நீங்க பரவாயில்ல, ஆனா அரைகுறையா விளங்கிட்டு அதை எடுத்து மக்கள் முன்னால வைக்கிறீங்க. இருந்தாலும் அதுக்கு பதில் உங்களுடைய கேள்விக்கு ஒரே ஒரு பதில் சொல்றேன். அல்லாஹ் சொல்றாரு யாசீன் சூராவுல 36வது வசனத்துல 36வது அத்தியாயம். ஒரு நிமிஷம் எங்க இருக்கு? 36வது அத்தியாயத்துல அல்லாஹ் 60வது வசனத்துல சொல்றாரு, அலம் அர்ஹது இலைக்கும் யாபனி ஆதம், ஆதமுடைய மக்களே உங்களிடம் நான் உடன்படிக்கை வாங்கவில்லையா? அல்லாஹ் தஅபுது ஷைத்தான், சாத்தானை நீங்கள் வணங்கக்கூடாது. யாரு சாத்தானை வணங்கக்கூடாது என்று நான் உங்களிடம் உடன்படிக்கை வாங்கவில்லையா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறாரு. வணங்கப்படும் நிலையில் பூமியில் சாத்தான் இருக்கிறான் என்று குர்ஆன் தெளிவா சொல்லுது. எவர்கள் கடவுளை தவிர்த்து அல்லாஹ்வை தவிர்த்து அல்லாஹ்வுடன் மற்றவர்களை சேர்த்துக் கொண்டு வழிபடுகிறார்களோ அவர்கள் அனைவரும் கடவுளை வழிபடவில்லை, கடவுளுடன் சேர்த்து மற்றவர்களை வழிபடுகிறார்கள். ஆனால் அவர்கள் கடவுளை வழிபடவில்லை, சாத்தான்களையே வழிபடுகிறார்கள் என்று குர்ஆன் கற்றுக் கொடுக்கும். பூமியில சாத்தான் ஒரு கடவுள் நிலைக்கு இருக்கிறான். இன்றைக்கு அந்த நிலையில இருக்கிறனால பூமியில நிராகரிக்கிறவங்க எல்லாம் பெரும்பகுதியா நின்று ஆட்டி கொண்டிருக்கிறாங்க, அக்கிரமங்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ்வின் சாம்ராஜ்யமாக இது முழுமையாக இருக்குமானால் இதற்கெல்லாம் இங்க இடம் இல்லை. இது அல்லாஹ்வின் சாம்ராஜ்யத்தை விட்டு மிகவும் தூரப்பட்ட ஒரு இடம். இங்க இணை வைக்கும் மனோபாவம் கொண்டவர்கள் சோதனைக்காக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். இங்க யார் கடவுளை மட்டும் வழிபடுகிறார்களோ, இணை வைப்புகளில் இருந்து விலகிக் கொண்டு
கடவுளை மட்டும் வழிபடுகிறார்களோ அவர்கள் மட்டுமே மீட்சி அடைவார்கள் தான் குர்ஆன் செய்தி. அதைத்தான் அவர் சொல்றாரு. அதைத்தான் அவர் மிஸ்ரெப்ரசன்ட் பண்ணி சைத்தான கடவுள்னு சொல்றாரு. அல்லாஹ் சொல்றாரு குர்ஆன்ல, சாத்தானை நீங்கள் வழிபட வேண்டாம் என்று நான் உங்களிடம் உடன்படிக்கை வாங்கவில்லையா அப்படின்னு கேட்கிறாரு. இதுல நீங்க என்ன அல்லாஹ் சொல்றாரு, அல்லாஹ் சைத்தான கடவுள் சொல்றாருன்னு சொல்வீங்களா? அப்படித்தான் இருக்கு உங்களுடைய நிலை. இன்னொரு வசனம் காட்டுறேன். அந்த வசனம், யார் தாகூத்தான சாத்தானிய சக்திகளை நிராகரித்து அவர்களை வழிபடுவதை விட்டும் விலகிக் கொள்கிறார்களோ லஹுமுல் புஷ்ரா, அவர்களுக்கு நற்செய்தின்னு சொல்றாரு. சாத்தான்கள் வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த பூமியில. சாத்தான்களை, அதாவது இயேசுவை வழிபடுபவன் இயேசுவை வழிபடவில்லை, அவன் சாத்தானை வழிபடுகிறான். அதே மாதிரி முகம்மதை வழிபடுபவன் முகம்மதை வழிபடவில்லை, அவனும் சாத்தானைத்தான் வழிபடுகிறான். அந்த மாதிரி கடவுளை தவிர வேறு எவர் ஒருவரை வழிபட்டாலும் அது கடவுளை வழிபட்டதாகாது, சாத்தானை வழிபட்டதாக ஆகும். அந்த அடிப்படையில பூமியில நாம சாத்தானை வழிபடக்கூடாது என்று குர்ஆன் சொல்ற செய்தியைத்தான் அவர் எடுத்து அந்த இடத்துல சைத்தானை கடவுள் நிலையில பூமியில அல்லாஹ் அமைச்சிருக்கிறாரு. அதனால தான் அவன் இப்படி ஆட்டிக்கிட்டுறான். ஆனா மேலான அதிகாரம் என்னுடைய சாம்ராஜ்யம் தான், என்னுடைய சக்திக்கு மீறி சாத்தான் எந்த ஒன்றும் செய்துவிட முடியாது. அவனுக்கு கொடுக்கப்பட்டிருப்பது ஒரு தற்காலிகமான சிறிய காலத்திற்கே உரிய குறைவான ஒரு அளவு கொண்ட சக்திகள் தான் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதற்கு பல காரணங்கள் இருக்கு. அவையெல்லாம் குர்ஆன்ல நல்லா உள்ள போகும்போது நமக்கு அல்லாஹ் மேலும் மேலும் கற்றுக் கொடுப்பாரு. சைத்தானை விட்டு வழிபடுவதை விட்டும் எப்படி விலகிக் கொள்வது என்பதையும் குர்ஆன்ல அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. இப்போ அல்லாஹ் யா பனி ஆதம் அலம் அல்ஹது இலைக்கும் அல்லாஹ் தஅபுது ஷைத்தான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாரு. சாத்தானை வழிபடுவதை நீங்கள் சாத்தானை வழிபடக்கூடாது என்று நான் உங்களிடம் உடன்படிக்கை வாங்கவில்லையா அப்படிங்கறதுல பூமியில அவன் அந்த வழிபடக்கூடிய நிலையில இருக்கிறாங்க தெளிவா தெரியுது. இந்த மாதிரி ஒவ்வொரு அடுத்து என்ன சொல்றாங்க, வட்டி ரிபா, அதை வச்சுட்டு என்ன சொல்றாங்க, இன்றைக்கு என்னமோ இவங்க எல்லாம் யாருமே வட்டியே வாங்காதவங்க மாதிரி. அதாவது ஹதீஸ்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒருத்தன் கடன் வாங்கிட்டு அவன் வீட்டு நிழல்ல நின்றா கூட அது வட்டியான். ஒருத்தன் கடன் வாங்கிட்ட பிறகு திடீர்னு அவர் வண்டியில ஏறி அதுக்கப்புறம் போனா அது கூட வட்டியான். இந்த மாதிரி எல்லாம் அல்லாஹ் சொல்லாத கருத்துக்களை உருவாக்கி வைத்துக் கொண்டு அதன் அடிப்படையில் வாழவும் முடியாம கேளுங்க. ஹலோ, ஹதீஸ் புத்தகம் ஒரு பெரிய லைப்ரரி அகன்ற அளவுக்கு இருக்கு. அடக்கி அடிக்கி அடிக்கி வச்சிருக்கீங்க. ஆதாரம் தருவோம். இங்க வைக்கப்படக்கூடிய வாதங்களுக்கு ஆதாரத்தை சமர்ப்பிக்கணும். ஆதாரத்தை ஒப்பந்தத்தை பண்ணீங்க, ஒப்பந்தத்தை பண்ணீங்க, ஒப்பந்தத்தை பண்ணீங்க. இங்க எடுத்து வைக்கப்படக்கூடிய வாதங்களுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றாரு, ஆதாரத்தை காட்டணும். அப்படிலாம் என்ன சரி, நான் ஆதாரம் இல்லாம சொன்னதுக்கு வாபஸ் வாங்கிக்கிறேன். நாங்க ஹலோ ஆதாரம் இருக்குது, ஆனா காட்ட முடியல, வாபஸ் வாங்கிக்கிறேன். ஆமா, நாங்க ஒத்துக்கிறோம், நாங்க தவறு செய்யலைங்கிறது மக்கள் பாக்குறாங்க, எல்லாருக்கும் தெரியும். நீங்க வந்து இது பண்ண வேண்டாம், வாபஸ் வாங்கணும்னு விட்டுருங்க. தவிர இங்கிருந்து போக முடியாது. ரஃபீதீன் இறந்து போயிட்டா எப்படி இந்த மாதிரி பேச்செல்லாம் ரொம்ப பேச வேணாம். நான் மீண்டும் அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றாரு, அதாவது கொஞ்சம் பொறுமையா சொல்லுங்க. ஆதாரம் கேட்டா கொடுக்கணும்ன்றது கரெக்டா இருக்குது. ஆமா, ஆதாரம் நீங்க பேசும்போது முடிஞ்சிருச்சுங்க. அதான் நீங்க விட்டுருங்க தயவுசெய்து. அடுத்து என்ன சொல்றாரு,
அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். இது வந்து ஆக்சுவலா எடுத்திருக்காங்க, இந்த மிராக்கிள் எடுத்திருக்காங்க, அல்லாஹ்வோட இது கொண்டு சரியா தான் எடுத்திருக்காங்க. இந்த இடத்துல ஆக்சுவலா அந்த பிரிண்டிங்ல ஒரு எரருங்க. இந்த எரருக்கு வந்து நல்லா கேட்டுக்கோங்க, அதாவது இதுக்கு நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன். அதாவது என் வீட்டு அட்ரஸ் நான் கொடுத்துட்டு போறேன், இந்த அற்புதம் வேணும்னு சொன்னா வாங்க, என் வீட்டுல ப்ரொஜெக்டர் வச்சு நான் காட்டுறேன். சரி 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 விடுங்க விடுங்க. ஆனா இது எழுத்து பிள்ளை. வாபஸ் 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 வாபஸ். இது எழுத்து பிள்ளைங்க. இது ஆதாரபூர்வமா இன்ஷா அல்லாஹ் நம்ம ஆதாரபூர்வமா சமர்ப்பிக்க முடியும். ஆனா இப்ப ஆதாரம் எடுத்துட்டு வரல. ஆனா இது வந்து எழுத்து பிள்ளைன்றதை தயவுசெய்து தெரிவிச்சுக்கிறேன். ரெண்டாவது உங்க டர்ன் வரும்போது சொல்லுங்க, இப்ப சொல்லாதீங்க. அதாவது அல்லாஹ் வந்து 72 27 சொல்றாரு, சகல பொருட்களையும் எண்ணிக்கையால கட்டியிருக்கேன்னு சொல்றாரு. ஒன்னொன்னு கட்டியிருக்காருங்க, சாதாரணமா நினைக்கிற மாதிரி இல்ல, ஒவ்வொரு விஷயத்தையும் கட்டியிருக்காரு. இப்ப உதாரணத்துக்கு வருஷம் இருக்கு, நாள் இருக்கு, ஏன்னா வருஷம் 4 மாசம், ஏன்னா 3 விஷயம் இருக்கு. இதையும் அல்லாஹ் வந்து வானம் பூமியை படைச்ச நாள்ல இருந்து மாதங்கள் இன்னைக்கு 12ன்னு சொல்றாரு. அதுல 4 மாசத்துக்கு மாசங்கள் சொல்றாரு. இதை யார் ரிமைண்ட் பண்றேன்னா எல்லாத்தையுமே அல்லாஹ் சொல்லியிருக்கேன்னு சொல்றாரு குர்ஆன்ல. ஆனா எல்லாத்தையுமே 19ன்ற ஒரு நம்பர்ல கட்டி வச்சிருக்காரு. அதாவது ஆவரேஜா 365 நாளுங்க, 12 மாசம் 30 நாள். அதாவது 365 நாள் 12 மாசம் 30 நாள். சரியா? இந்த எண்ணு 19 நிமிஷம் இல்லாம வேர்ட் ஆகும். ஆனா இதுல பியூட்டி என்னன்னா, குர்ஆன்ல 365 வாட்டி யௌம்ன்ற வார்த்தை வருது. அதாவது யௌம்ன்ற வார்த்தை நாளை குறிக்கக்கூடிய வார்த்தை. யௌம் நான் தெளிவா சொல்றேன், எனக்கு எல்லாரும் பல்லு கொஞ்சம் நல்லா இருக்கு. யௌம்ன்றது 365 வாட்டி வருது. அதாவது மந்த்ன்றது உண்டான வார்த்தை என்ன தகரா, அது கரெக்டா 12 வாட்டி பயன்படுத்துறாரு. அதாவது இது 30 மாசம், சாரி 30 நாள். இதுக்கு வந்து யோமின்னா என்ன பிரதர்? அது யோம் இல்லைங்க, அதை எடுங்க. ஈயாம், ஏன்னா இது வந்து 30 தடவை கரெக்டா பயன்படுத்துறாரு. ஆக்சுவலா எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம. அது இல்லாம இன்னைக்கு புனித இந்த விஷயத்துல, இந்த 19ன்ற விஷயத்துல புனித மாதங்கள் 4ன்றது அல்லாஹ் தெளிவா நிரூபிக்க முடியும். எல்லாத்தையுமே நிரூபிச்சு காட்டுறவாங்க. ஏன்னா ரெண்டாவது நம்ம ஹஜ் பயணம் செய்யறோம் தெரியுமா? என்ன அதாவது காபத்துல்லா இருக்குல்ல, காபத்துல்லா வந்து கரெக்டா 627 ஃபீட்டுங்க, ஸ்கொயர் ஃபீட். 627 ஸ்கொயர் ஃபீட். ஏன்னா 19:33 627 ஃபீட் இருக்கு. 19 × 33 ஈஸ்டர்ன் வால் வெஸ்டர்ன் வால்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சுத்தி அதெல்லாம் வந்து ஆக்சுவலா ஒண்ணு 48.6 ஃபீட். அதாவது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 48.6 ஃபீட் ஒண்ணு, இன்னொன்று வந்து 46.5 ஃபீட். சரியா? இதை கூட்டணும்னு சொன்னா 95 வருது. ஆமா, இதை கூட்டணும்னு சொன்னா 95 வருது. அது 19:5. இப்படி எல்லாம் எல்லா விஷயத்திலயுமே ஒரு நம்ம எந்த விஷயத்துல 6000மோ அந்த விஷயத்துல 19 வச்சிருக்காரு. என்ன வேணா நடக்குது, அது எல்லாத்தையும் ஒரு விஷயத்துல 19 வச்சிருக்காரு. இந்த எவிடன்ஸ் பிரிண்டிங் மிஸ்டேக்னு சொல்லியாச்சு. அல்லாஹ் அதை கொண்டு நம்ம அடுத்து இல்லைன்னா நீங்க சொல்லுங்க, இங்க வந்து ஆதாரம் சமர்ப்பிங்கன்னு சொல்லுங்க, நாங்க வந்து ஆதாரத்தை சமர்ப்பிக்கிறோம். இன்னைக்கு எடுத்துட்டு வரல, இந்த கொஸ்டினை நேத்தே வச்சிருந்தீங்க, அல்லாஹ் அதை கொண்டு இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருப்போம். இதுதான் எங்களுடைய நிலை. இது பிரிண்டிங் மிஸ்டேக். அது இல்லாம இது நான் உண்மையில அல்லாஹ் சாட்சியா இருப்பாங்க. இந்த விஷயத்த நான் வெரிஃபை பண்ணிருக்கேன். புரியுதா? அதனால இந்த பொறுப்பு வேணா நீங்க சொல்லுங்க, எங்க வந்து தரணுமோ அங்க வந்து தரேன். இப்ப சகோதரர்கள் வந்து பிரிண்டிங் மிஸ்டேக் அப்படின்னாங்க, நாங்க ஆதாரத்தை கொண்டு வரல, நீங்க நாளைக்கு சொன்னா சொல்லுவோம், நேத்தே சொன்னா சொல்லுவோங்கிறாங்க. விவாதத்துக்கு வரும்போது வீசுகை வெறுங்கைமா வருது. சரக்க போறான் மட்டும் பெட்டியை தூக்கிட்டு வர வேண்டாமா? வந்து பிளேடு கொண்டு வரல, இப்ப கடைசி நேரத்தில் ஷேப் பண்ண சொல்றீல, நாளைக்கு கொண்டு வரேன் சொல்றது. வந்தா தயாரா வரணுங்கய்யா. வராம நின்றுக்கிட்டு நான் கொண்டு வரல, நான் வெரிஃபை பண்ணிட்டேன். என்னத்தை வெரிஃபை பண்ண? தப்பா இருக்குங்கிறது எப்படியா வெரிஃபை பண்ண? தப்பா இருக்கு பிரிண்டிங்கிறது. அப்ப வெரிஃபை பண்ணும்போது உனக்கு தெரியலையா தப்புங்கிறது? தப்பா இருக்கிறதுனால எப்படி வெரிஃபை பண்ண முடிஞ்சு? எல்லாத்தையும் நாங்க வெரிஃபை பண்ணி பார்த்தா நாங்க நம்பணும்ட்டீங்கல்ல. அப்ப தப்பா இருந்தது நீங்க எப்படி வெரிஃபை பண்ணீங்க? அப்பவே தப்புன்னு தெரிஞ்சு நீங்க அப்பவே நீங்க சொல்லிக்கணுமே. சும்மா வந்து நின்றுட்டு இப்பதான் பிரிண்டிங் மிஸ்டேக்குங்கிற. பிரிண்டிங் மிஸ்டேக் கிடையாது, அதுக்கு நான் ஆதாரம் தர்றேன். பிரிண்டிங் மிஸ்டேக்ங்கிறாங்கல்ல, நீ போய் ஏன்னு கேட்டா இந்த குர்ஆன்ல தான் வெளியிட்டு இருக்கிறாங்க. இந்த குர்ஆன் வந்து
இது இந்த குர்ஆன் ஃபைனல் டெஸ்டமெண்ட் இதுக்கு பேர் போட்டு வெளியிட்டு இருக்காங்க. இது முதல் பதிப்பு கிடையாது. இதுக்கு முன்னாலேயே அந்த ஆள் மொழிபெயர்த்து ஒரு குர்ஆனை வெளியிட்டான். அது அவனுக்கு தெரியுமா தெரியல. அவனை பத்தி அவங்களுக்கு வரலாறு மக்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு அதிகம் தெரியாது. அவன் எப்ப எங்க பிறந்தான், அவன் வாப்பா பேர் என்ன, அம்மா பேர் என்ன, அவன் பொண்டாட்டி பேர் என்ன, அவன் பொண்டாட்டி உண்மையான மதம் என்ன, என்னென்ன எத்தனை பிள்ளைங்க எல்லாம் ஃபிங்கர் டிப்ஸ் நாங்க வச்சுக்கிட்டு இருக்கிறோம். எதை கேட்டாலும் நாங்க தப்புன்னு அடிக்க முடியும். பிரிண்டிங் மிஸ்டேக்கா இல்லையா கூட எங்களுக்கு அடிக்க முடியும். பிரிண்டிங் மிஸ்டேக் அவன் தப்பிட்டு போக பார்க்கலாம், பிரிண்டிங் மிஸ்டேக் இல்லைன்னு காட்டுறதுக்கலாம். அதுக்கு பிறகு போட்ட பெட்டிஷன் இந்த பேரு குர்ஆன் ஃபைனல் டெஸ்டமெண்ட் பேர் போடுறாங்க. அதனால முதல்ல போட்டதுல பிரிண்டிங் மிஸ்டேக் சொன்னா நம்ம ஒத்துக்கலாம். இது ப்ரூஃப் எல்லாம் பார்த்து பண்ணப்பட்டது. இவன் சுட்டுக் கொல்லப்பட்ட பிறகு இவன் எப்ப சுட்டுக் கொல்லப்படுறான்டா, இது இந்த புத்தகத்தை வெளியிடுறதாக இவன் போடுற தேதி 1992. அந்த சர்டிபிகேட் நம்ம போக விரும்பல. ஆனா இவன் சுட்டுக் கொல்லப்படுறது 1990. சுட்டுக் கொல்லப்பட்டு 2 வருஷம் கழிச்சுதான் புத்தகம் பிரிண்ட் ஆகி வெளியே வருது. அதுல இவங்க முன்னுரை எழுதுறாங்க. யார் எழுதுறா? இது ரஷாத் கலீஃபா எழுதல. ஏன்னா சுட்டுக் கொல்லப்பட்டுட்டான். அதனால மத்தவங்க ஒரு கமிட்டி போட்டாங்கன்னு சொன்னாங்க. முதல்ல சண்டை வந்துச்சு. அதனால இவங்க ஒரு கமிட்டி போட்டு அதை வெளியிடுறாங்க. இந்த புத்தகத்தை அவங்க எழுதுறாங்க, ரஷாத் கலீஃபா அப்படி சுட்டு கொண்டுட்டாங்க. ஆனா அவர் மௌத்தா போறதுக்கு முன்னாலேயே இந்த டிரான்ஸ்லேஷன் பெரும்பாலும் பார்த்துட்டாரு. அது மாத்திரம் இல்லாம சரியான விவரங்கள் எல்லாம் கொடுத்துட்டாரு. He had given detailed instructions to the people who were involved in proofreading about specific changes he had already made. அவர் ப்ரூஃப் ரீடர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஸ்பெசிபிக்கா குறிப்பிட்டு எல்லா டீடைல்டான விரிவான தப்சீர், இங்க அரபில சொன்னாங்கல்ல குர்ஆன் தப்சீராக இருக்கு, அந்த மாதிரி விரிவான தெளிவான ப்ரூஃப் ரீடர்ஸ் எல்லாம் ப்ரூஃப் பார்த்து ஏதாவது பிழை இருக்குதான்னு பார்க்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் எங்க கரெக்ஷன் போடலாம் ஃபுல்லா சொல்லிட்டாராம். அவரே கண்ணால பார்த்துட்டு ஒரு இறை தூதரே ப்ரூஃப் எல்லாம் பார்த்து என்னென்ன கரெக்ஷன் எல்லாம் போடணும்னு சொன்ன பிறகு ப்ரூஃப் மிஸ்டேக் வந்திருக்குங்கிறாங்க. இறை தூதர்கிட்ட இருந்து தப்பு வந்திருக்குது. சரியா? அது மாத்திரம் இல்ல, இன்னும் நிறைய கீழே வருது. அப்ப என்ன சொல்றாங்க, அதுல சில கரெக்ஷன் எல்லாம் போட்டாரு அப்படின்ட்டாங்க. அப்புறம் இவங்க எழுதுறாங்க, thus the appendices have been updated using his own material. அவருடைய சொந்த சரக்க வச்சு இந்த அப்பெண்டிக்ஸ் நாங்க சில மாற்றங்கள் செய்திருக்கிறோம், அப்டேட் பண்ணிருக்கிறோம். அது பழைய காலத்து செய்தியா இருந்தது, நாங்க புதுசா அப்டேட் பண்ணிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. சொல்லிட்டு அப்புறம் தொடர்ந்து சொல்றாங்க, மைனர் கரெக்ஷன்ஸ் டு சம் மேத்தமெட்டிக்கல் டேபிள்ஸ். சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் இருந்துச்சான் மேத்தமெட்டிக்கல், ரசூல் போட்ட கணக்குல சின்ன தப்புங்க இருந்துச்சான். இவங்க சின்ன மைனர் கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணாங்களாம். எந்தெந்த டேபிள்ல எந்தெந்த அப்பெண்டிசஸ், ஒரு கணக்கு டேபிள்ல இல்ல, பல்வேறு இணைப்புகள்ல அப்பெண்டிசஸ் 1, 2, 4 and 29ல இத்தனை அப்பெண்டிசஸ்லயும் நிறைய கணக்கு டேபிள்ஸ்ல தப்புகள் இருந்தது. அது மைனர் போடா, ரொம்ப லேசா இறை தூதத்தை தப்பு வரக்கூடாது. அது ஒரு தப்பு வந்தது மைனர் சின்ன சின்ன தப்பு அப்படின்னு போடா. அவ அற்புதமா கொண்டு வந்தது தப்பு இருந்திருக்கு ஒத்துக்கிறாங்க. அதை கரெக்ஷன்ஸ் போட்டுக்கிறாங்களாம். இறை தூதர் போட்ட கணக்குல தப்பு இருந்திருக்குது, அதை பின்னால உள்ளவன் திருத்துறான். பின்னால உள்ளவன் திருத்துற அளவுக்கு உள்ள அறிவு தான் இறை தூதருக்கு இருந்திருக்குது. இறை தூதருக்கு செய்தி வந்தது எங்க? இறைவன் இருந்தது. அந்த இறைவனுக்கு அந்த அளவுக்கு தான் அறிவு. ஆனா இறைவன் யாருன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்களே. ரஷாத் கலீஃபா சொன்னதெல்லாம் அவன் சொல்லலன்னு மறுக்கல. நம்ம ரஷாத் கலீஃபா செய்தானதான் தற்காலிக கடவுள்னு சொல்றான்னு சொன்னதை அதை மறுக்கல. அவன் தற்காலிக கடவுள்னா என்ன, தற்காலிக கடவுள் மாதிரி தானே பூமியில இருக்குது இல்லையாங்கிற பேச்சு இல்ல. அல்லாஹ் தான் நியமித்தான்னு மொழிபெயர்த்திருக்காங்க. அல்லாஹ் தான் அவன் தற்காலிக கடவுளை ஆக்குனான்னு சொல்றான். அவன் சொன்னதை அவங்க மறுக்கவே இல்ல. சரி, இப்ப அது மாத்திரம் இல்ல, மைனர் கரெக்ஷன்ஸ் வேற பண்ணிருக்காங்க. மைனர் கரெக்ஷன்ஸ் மாத்திரம் பண்ணவில்லை, 2 tables were found to be incorrect. 2 டேபிள் தப்பாவே இருந்துட்டான், தப்பாவே இருந்து and therefore deleted. அதனால தூக்கிட்டோம். யாரு? அவருடைய அறிவுரைகள். ஆமா சொன்னாங்கல்ல, ஆஹா அவன் என்ன சொன்னாலும் ஆஹா ஓஹோ பேஷ் பலே அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி சொல்றவங்க. இறை தூதரே நீ சொல்றதெல்லாம் கரெக்ட்னு சொல்றவங்க என்ன சொல்றாங்க, அவர் போட்ட கணக்குல 2 டேபிள் தப்பா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டோம், அவர் போட்ட கணக்கு தப்புன்ட்டு, அது 2ஐயும் தூக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. இவ்வளவு யார் இறை தூதர்னு தெரியல, யாருக்கு செய்தி வந்துச்சுன்னு தெரியல, இந்த பெரிய அற்புதத்தை யார் கண்டுபிடிச்சான்னு தெரியல. யார் கண்டுபிடிச்சாங்கிறது நாங்க பட்டியலே வச்சிருக்கோம். அவன் ஒரு ஆள் இல்ல, இந்த 19 அற்புதத்தை அவன் ஒரு ஆள் தான். அவருக்கு தான் கோடு மெசேஜ் வந்துச்சு, கண்டுபிடிச்சவன் கொடுத்தவனுக்கும் வாங்குறவனுக்கு தான் கோடு தெரியுந்தாங்க. இல்ல, இன்னும் நிறைய பேர் இடையில இருக்கிறாங்க, அத்தனை பேருக்கு கோடு தெரியுமா. அந்த ரகசிய முறை அத்தனை பேரும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஆளே ஒத்துக்கிட்டான். எனக்கு இந்த கண்டுபிடிக்கிறதுக்கு இதுக்கு உதவியவர் இவர், இது கண்டுபிடிக்கிறதுக்கு உதவியவர் இவர், இதை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவியவர் இவர், இவங்களுக்குலாம் நன்றி அவங்களாம் நிறைய கொடுத்திருக்கான், பக்கமா கொடுத்திருக்கான். அத்தனை பேர் ஏன்டா யூத பயிலுவோம், இவன் யூத கைக்கூலி, யூதன் காசை வாங்கிட்டு தான் இதை பேசணும்.
யூஎன்ட்ட இருந்து காசை வாங்கிக்கிட்டு நம்மகிட்ட பேசல, இன்னும் பேசுறதுக்கு நாங்க இதை சொல்வதற்கு காசு வாங்க மாட்டோம்னாங்களே, இதை சொல்றதுக்கு உங்ககிட்ட காசு வாங்கல, இவன் சொல்றதே காசு வாங்கினதுனாலதான். ஒருத்தனை காசை வாங்கிட்டான், காசை வாங்கிட்டு அவன் சொல்றான் ஆதாரத்தை நாங்க சமர்ப்பிப்போம், ஆதாரத்தை நாங்க சமர்ப்பிப்போம். நாங்கள் கேட்டதுக்கு நீங்க தரல, நீங்கள் கேட்டது இன்னும் தரவில்லை, நாங்கள் கேட்டது நீங்க தரவில்லை, நான் சமர்ப்பிச்சுக்கிட்டே இருப்பேன், நான் சொல்லிக்கிட்டே வர்றேன் ஆதாரத்தை, நீங்க கேட்டுக்கிட்டே வாங்க, நான் ஒவ்வொரு ஆதாரமா தந்துகிட்டே இருக்கேன், நான் காட்டிக்கிட்டே இருக்கிறேன், நான் முடிக்கவே இல்லை, முடிக்கவே இல்லையே, முடிக்கவில்லை, முடிப்பதற்கு முன்னாடி நீங்க குறுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆமா, நாங்க முடிக்கல, நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், நான் தரேன்னு தான் சொல்றேன், தரமாட்டேன்னு சொல்லலையே, நீ தரமாட்டேன்னு சொன்னீங்க, நீ தரமாட்டேன்னு சொன்னீங்க, நீ தரமாட்டேன்னு சொன்னீங்க, நீ தரமாட்டேன்னு சொன்னீங்க, நாங்க தர்றோம்னு சொல்றோம், நாங்க தர்றோம்னு சொன்னோம், நாங்கள் தருவோம் என்று எதையெல்லாம் சொன்னோமோ, நாங்கள் என்னென்ன வாதங்களை எடுத்து வைப்போம் சொன்னோமோ அத்தனை வாதத்தை எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கோம். நீங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தீங்க, நாங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லல, ஒண்ணுக்கு ஆதாரத்தை எடுத்து வைக்க எத்தனையோ கேள்வி கேட்ட சும்மா இருந்தீங்க. நீங்க ஒவ்வொரு பிரச்சனையும் கிளப்பும் போது ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்லிக்கிட்டே வர்றேன். இப்ப தப்புண்டாங்க, இது பிரிண்டிங் மிஸ்டேக் இல்லங்கிறது இவ்வளவு பெரிய ஆதாரங்களை தந்துட்டேன். சரியா? அப்புறம் முரண்பாடு அப்படிலாம் சொன்னாங்கல்ல, ஹதீஸ் கிதீஸ் எல்லாம் சொன்னாங்க, அவர்கிட்ட முரண்பாடு என்னமோ எண்ணத்தை பெரிய முரண்பாடு வந்துருச்சுனாங்க. அப்ப இவ்வளவு நேரம் சொல்லும் போதெல்லாம் என்னத்தை கட்டி இருந்தாங்க, தூங்கிட்டு இருந்தாங்க. மடமை கிறுக்குத்தனம், நம்ம என்னத்தை அல்லாஹ் ஒருவனை தான் வணங்குறது மடமைண்டாங்களா? அதையா சொன்ன மடமைண்டு? இந்த இடது கை பக்கம் போட்டு இந்த பச்சை புள்ள ஃபெயில் ஆகிரும், ஸ்கூல்ல ஃபெயில் ஆக்க வர கணக்கு வாத்தியாரு, உன் கணக்கை கொண்டு போய் கணக்கு வாத்தியார்ட்ட கொடுத்து மார்க்ஸ் போடு, இந்த கணக்கை எழுதினவன் பாஸ் ஆகலான்னு கேளு, கணக்கு வாத்தியார் சொல்லிக் கொடுப்பார், அவன் ஃபெயிலுண்டு. கிறுக்கேம்பாரு, ஒரு மனோதத்துவ டாக்டர்கிட்ட கொண்டு போய் அவனை காட்டு, அவன் எழுதின புஸ்தகத்தை கூட அவன் பார்த்துட்டு கிறுக்கேம்பாரு, அவனுக்கு மடமன்னு சொல்லாம கிறுக்கன்னு சொல்லாம என்ன சொல்றது? அப்புறம் முரண்பாடு என்ன சொன்னாங்க, முரண்பாடுலாம் ஒண்ணும் இல்லைண்டாங்க. ஒரு இதை சொன்னாங்க, அவனை செத்துருவான் அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டே இருந்தான், செத்துருவேன்னு சொல்லி பயந்துகிட்டே இருந்தான் அப்படின்னாங்க. எங்க ஆதாரம் இருக்குண்டோம்? உடனே ஒரு புக்கை தூக்கி காட்டினாங்க, இதான் எங்களுக்கு ஆதாரம் சொல்லிட்டு பெருசா மார்க் பண்ணாங்க. இப்ப எடுத்து கொடுக்கறது திரும்ப திரும்ப பதில் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் புதுசு புதுசான வைக்கல, அவன் என்ன பிரச்சனை தொடர்றாங்களோ அதையே நான் தூக்கிட்டு வந்துடுவேன். இந்த புத்தகத்துக்கு பேரு குரான் அண்ட் ஹதீஸ் அண்ட் இஸ்லாம், குரான் ஹதீஸும் இஸ்லாமும் அப்படிங்கிற பேர்ல இவன் எழுதிருக்கான். இந்த புத்தகத்தை இவன் 1982 எழுதணும். இந்த புத்தகத்துல இவன் என்ன செஞ்சிருக்கான், ஒரு முன்னுரை கொடுத்திருக்கான். புத்தகத்துல ஒரு முன்னுரை, பிரிஃபேஸ் முன்னுரை எழுதினது யாரு? ரஷாத் கலீஃபா. அந்த முன்னுரையில இந்த செய்தி இருக்குது. சரியா? இதே புத்தகத்தை நான் வைத்திருக்கிறேன், இதே புத்தகத்தை நான் வைத்திருக்கிறேன், குரான் ஹதீஸ் அண்ட் இஸ்லாம். இந்த புத்தகத்திலே முன்னுரை எழுதியிருக்கிறான், இந்த புத்தகத்தில் முன்னுரை எழுதியிருக்கிறான். ரெண்டு முன்னுரையும் வேற வேற, இந்த முன்னுரை வேற, இந்த முன்னுரை வேற. படிக்கலாம் வேண்டாம், அந்த பேராவை பார்த்தா தெரியும். இது சின்ன சின்னதா 4 பேரா இருக்கா, இது 3 பேரா இருக்கு பெருசா. நீங்க எதுவும் வச்சுக்கிறீங்க, அந்த வாசகம் அதுல இல்லை. படிச்சு காட்டணுமா? அதை படிச்சு காட்டணுமா? நீங்க தந்துடுறோம், ஆதாரத்தை தர்றோம், நீங்க படிச்சு காட்டுங்க, நீங்க க்ளோஸ்அப்ல காட்டுங்க. அந்த வாசகம் இல்லைங்கிறத மக்களுக்கே தெரிஞ்சுக்குவாங்க. அந்த முன்னுரை இல்லை, ஆனால் 2 வேற வேற முன்னுரை. ஆனா கீழே 2க்கும் செய்தி என்னன்னு பார்த்தா 2க்கும் ஒரே செய்தி தான் போட்டிருப்பான். 2 புத்தகமும் இது முதலில் வெளியிடப்பட்ட புத்தகம். இது 1982 வெளியிடப்பட்ட புத்தகம். இது ஆகஸ்ட் 19 1982 வெளியிடப்பட்ட முதல் புத்தகம். இந்த புத்தகத்துல ஒரு முன்னுரை எழுதிருக்கிறான், முதல்ல எழுதின புத்தகம். இந்த புத்தகத்துல ஒரு முன்னுரை எழுதிருக்கிறான். அதுக்கப்புறம் திரும்ப ரீ எடிஷன் போடுறாங்க. ரீ எடிஷன் போடும்போது அதுக்கு வேற முன்னுரை எழுதுறான். அதுக்கு எழுதும் போது அந்த செய்தியை தானே போடணும். நீங்க நடுவரா, நீங்க தரப்பாடா? நீங்க நடுவரா இருக்கு பேசுறீங்களா? நீங்க இல்ல, நீங்க அந்த சைட்ல உட்காந்து வேற ஆளாங்க உட்கார வச்சிருங்க. அந்த தரப்பு நீங்க உட்கார நீங்க போயிட்டு வந்துருங்க. நீங்க டைம் நீங்க நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கீங்க. இது 2க்கும் ஆகஸ்ட் 19 போட்டிருக்கிறான். ஒரே ஆளு ஒரே புத்தகத்துக்கு 2 முன்னுரை எழுதுறான் ஒரே தேதியில. முரண்பாடு இல்லையா? அவன் எடுத்து காட்டினாங்க, முரண்பாடுன்னா என்னன்னு கேட்டாங்க. அவன் கொடுத்த புக்கில் இருந்தா நாங்க காட்டுறோம், வச்சுக்கோங்க. பாருங்க. அப்புறம் இந்த சாவுறத பத்தி ஒண்ணு சொன்னாங்க. சரியா? என்னமோ கொலை செஞ்சிருவாங்கன்னு கொலை செஞ்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அவன் பயந்துகிட்டு இருந்தான்னு சொன்னாங்கல்ல. அவன் பயந்துகிட்டுலாம் இல்ல. ஏன் தெரியுமா? அவன் புத்தகத்துல அதுவும் எழுதுறான். அந்த புத்தகத்துல ஒரு ஆதாரம் காட்டினாங்க பாரு, முரண்பாடுன்னு காட்டுறதுக்கு இந்த சேர்த்தை காட்டிடுறேன். அவன் தன்னை கொலை செஞ்சிருவாங்க, இந்த இது அல்லாஹ்வை மட்டும் வணங்கு, குர்ஆனை மட்டும் பின்பற்றுங்க நாங்க சொன்ன உடனே கொலை செஞ்சிருவாங்கன்னு பயந்துகிட்டே இருந்தாரு அப்படின்னாங்கல்ல. இல்ல, அவன் பயப்படல.
ஏன்னு கேட்டா இந்த குர்ஆன்ல ஒரு வசனத்தை அவன் மொழிபெயர்க்கிறான். அந்த வசனத்திலே அவன் என்ன சொல்றான்? இப்ப நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். அதே புத்தகத்துல என்ன படிக்கிற வசதிக்காக நாங்களே இந்த மாதிரி மாற்றி பண்ணோம். பிரிண்ட் அவுட் எடுத்தது இந்த இல்ல நீங்க யாராவும் இருக்கலாம். நீங்க வந்து அந்த அணில போய் உட்கார்ந்துருங்க. அந்த வாசகம் அதுல இருக்குதா? அவங்க படிச்சு காட்டுறோம். நீங்க நடுவர் முரண்பாடு அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதினார், குர்ஆன் ஹதீஸ் அண்ட் இஸ்லாம். அது உள்ளே புத்தகத்துக்குள்ள உள்ள விஷயம் எதுவும் மாறல. முன்னுரைங்கிறது பொதுவா மாறும். ஆனா அதுல கூட இதுல மாறல. இவங்க போய் சொல்றாங்கிறத நான் இங்க இதை படிக்கிறேன். அவங்க எல்லாருக்கும் ஒரு ஆள் படிக்க சொல்லுங்க. நான் படிக்கிறது இருக்கான்னு பாருங்க. நீங்க படிக்கிறது இல்லைன்னு சொன்னாங்கல்ல. இது வேற முன்னுரை சொன்னாங்க. இது வேற முன்னுரை அது வேற முன்னுரைன்னு சொன்னாரு. ஆமா நாங்களே படிச்சு நாங்க தான் சொல்ல போனோம். நீங்க பொய்ன்னு சொன்னீங்கல்ல. After more than 12 years of computerized research of Quran, physical evidence was discovered proving that the Quran is indeed the infallible word of God. This discovery became very popular among the Muslim masses throughout the world, and summaries of the work were printed and distributed by the millions. அதாவது 12 வருஷம் சரி. My personal popularity soared along with this most exciting and most humbling discovery. The continued research then unveiled a startling fact that the extremely popular Hadith and Sunnah have nothing to do with the Prophet Muhammad, and that adherence thereto represents flagrant disobedience of God and His final prophet. Quran 6:112 and 25:31. This finding contradicts the belief of the Muslim masses everywhere. Consequently, my personal popularity, எதான் சொன்னோம், பயத்துக்கிட்டே இருந்தான்னு சொல்லல, தயாரா இருந்தான்னு சொன்னோம். பயப்பட்டுக்கிட்டே இருக்கிறது வேற. அப்படிங்கிறது பயப்படுறத விட்டுட்டு ஓடிடுவான். பயப்படுறவனோட நீ செய்ய மாட்டேன், என் உயிருக்கு ஆபத்து இருக்குது. This அந்த மாதிரி. Consequently, my personal popularity, அதற்கு முன்னால் ரொம்ப பிரபலமா இருந்தவர், and even the popularity of the Quran's miracle plunged to the point of endangering my life, என்னுடைய வாழ்வுக்கு ஆபத்தளிக்கும் அளவுக்கு, and reputation, and it turned out telling அப்படி போறது கரெக்டா இருக்கா? அதாவது as it turned out telling the Muslims that Hadith and Sunnah are satanic invention in the same அப்படியா ரெண்டாவது பேராகிராஃப் படிக்கவா? சரி. In the same as telling the Christians that Jesus is not the Son of God. Since the recognition of Hadith and Sunnah as satanic inventions is supported by physical evidence, all free-thinking people will accept the finding reported in this book. For such people, the results include a totally new sense of salvation and full awareness that the Muslim masses have fallen victim to Satan's scheme. ரஷாத் கலீஃபா ஆகஸ்ட் 19 ஒரு புத்தகத்துக்கு 2 முன்னுரை எழுதுவது ஒன்றும் குற்றம் இல்லை. சொல்லுவாங்க வேற முன்னுரை எழுதிட்டாப்புல அது ஒன்றும் பெரிய குற்றம் ஆகாது. ஒரு புத்தகத்துல உள்ள கண்டென்ட்டே கூட மாறுது. நாளைங்கிறது மனிதன் பெற வளரக்கூடியது. ஆனா ஒரு விஷயத்தை எடுத்து வந்து எப்படி மிஸ்டர் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க, இது ஒன்னா அது ஒன்னா முரண்பாடம். இந்த மாதிரி தான் உங்களுடைய விளையாட்டுகள் எல்லாம் இருக்குதே தவிர ஒரு ஒண்ணு வாங்க. இதுல என்ன முரண்பாடு இல்லை, இதுல இல்ல கிரியால கூட வச்சா தொடர்ந்து போகும். அடுத்து சகோதரர் என்ன பேசுறாரு, அதாவது தூதர்கள்னா தவறுக்கே அப்பாற்பட்ட கடவுள் நிலைமையில இருக்கிறவங்க மாதிரி தூதர்னா தவறு செய்யக்கூடாது, தூதர்னா அப்படி செய்யக்கூடாது இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா குர்ஆன் முழுக்க படிச்சு பார்க்கிறவங்களுக்கு நல்லா தெரியும் எல்லா தூதர்களும் நம்மை போன்ற மனிதர்களே. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாரு, குல் கூறும் இன்னமான பஷரும்,
நிச்சயமாக நான் மனிதன். ஆனா அதோட விட்டுல நிச்சயமாக நான் மனிதன் வார்த்தை கம்ப்ளீட் ஆயிரும். இன்னமா ஆன பஷரும் மிஸ்லுக்கும், நிச்சயமாக நான் மனிதன், உங்களை போன்ற ஒரு மனிதன். இன்னமா ஆன பஷரும் மிஸ்லுக்கும்னு நிச்சயமாக நான் மனிதன் சொல்லியிருந்தா போதும், எனக்கு வகி அறிவிக்கப்படுகிறது. இது நிச்சயமாக நான் உங்களை போன்ற ஒரு மனிதன் சொல்லி ஊகிய இல்லையே இன்னமான பஷரும் மிஸ்லுக்கும் யூஹா இலைய அன்னமா இலாஹுக்கும் இலாஹும் வாஹித், எனக்கு வஹி மூலம் அருளப்படுகிறது, நான் உங்களுடைய கடவுள் ஒரே கடவுள் ஆவார் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றாரு. தூதர்கள் நம்மை போன்ற மனிதர்கள், எல்லா தூதர்களும் தவறு செய்ததை குர்ஆன் பல இடங்களில் சுட்டி காட்டுது. பாரதூரமான தவறுகளே தூதர்கள் செய்திருக்கிறாங்க. அதாவது மூசா நபி ஒரு கொலை செய்யறார், அல்லாஹ்ட்ட பாவம் மன்னிப்பு கேட்டு மீண்டுறாரு. யூனுஸ் நபி அல்லாஹ்வின் செய்தியை விட்டுட்டு செய்தியை எத்தி வைக்கிறத விட்டுட்டு போயிடுறாரு. கடல்ல கப்பல்ல போய் கடல்ல மீன் வயிற்றுக்குள்ள மாட்டிக்கிறாரு. ஆனா அங்க தப்பு செஞ்சதை உணர்ந்து தௌபா செஞ்ச உடனே யூனுஸ் அல்லாஹ் மீட்கிறார். இந்த மாதிரி பல தூதர்களும் தவறு செய்த சுட்டி காட்டி இருக்கிறார் அல்லாஹ் குர்ஆன்ல. குறிப்பா முகமது எடுத்துட்டோம்னா முகமது நபியும் ஏதோ பெரிய இருமா சொல்றாங்க, எல்லா தூதர்களும் நம்மை போன்ற மனிதர்கள் தான், தூதர்கள் தவறு இழைக்கக்கூடியவர்கள் தான். ஆனா மனிதர்கள் எல்லாருமே தவறு இழைக்கக்கூடியவர்களாக இருக்கும் நிலையில் யார் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்டு அல்லாஹ்விடம் திரும்புகிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வால் மன்னிக்கப்படுகிறார்கள். தங்களுடைய தவறுகளுக்கு நியாயம் கற்பித்துக் கொண்டு தொடர்ந்து அந்த தவறை செய்வேன் என்று சொல்பவர்கள் தான் அல்லாஹ்வின் கோபத்துக்குள்ளாகிறாங்க. ஆதமும் அல்லாஹ்வின் கட்டளையை மீறினாரு, சாத்தானும் அல்லாஹ்வின் கட்டளையை மீறினார். ஆனா அல்லாஹ் ஆதமை மன்னித்து சாத்தானை தண்டிக்கிறார். ஏன்னா ஆதம் தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்டு அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டார். சாத்தான் தன்னுடைய அறிவை கொண்டு காரணங்கள் சொன்னான். நீ அவனை மண்ணால் படைத்தா, என்னை நெருப்பால் படைத்தா, நான் அவனை விட உயர்ந்தவன். அந்த உயர்ந்தவன்கிற எண்ணம் தான் அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. ஏன்னா உயர்ந்தவர் அவர் தான். அந்த அடிப்படையில் தூதர்கள் பல தவறு செஞ்சாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாரு, யா அய்யுஹன் நபியு லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக. அல்லாஹ் கேக்குறாரு, நபியே அல்லாஹ் ஹலாலாக்கியதை நீ ஏன் ஹராமாக்கினீர் கேட்கிறார். தப்தகி மர்லாத்த அஸ்வாஜிக்க, உங்களுடைய மனைவியரின் திருப்தி நாடியா? அல்லாஹு கபூர் ரஹீம். அல்லாஹ் சொல்றாரு. ஆனா அல்லாஹ் மன்னிப்பவருக்கு. தவறு செய்வது என்பது மனித இயல்பு. தூதர்களும் நம்மை போன்ற மனிதர்களே. தூதர்கள் தவறே செய்ய மாட்டார்கள் என்றோ தவறுக்கு அப்பாற்பட்டவர்கள் என்றோ நாங்களும் கூறவில்லை. நாங்கள் அவ்வாறு ரஷாத் கலிஃபாவை கருதவும் இல்லை. மனிதர்களைப் போலவே அவரும் பல தவறுகள் செய்திருக்கிறார். இன்னும் யூசுப் நபி அந்த பெண்மணி அவரை இழுக்கும் பொழுது அவர் சொல்றாரு, என் ரட்சகர் என்னை காப்பாற்றலன்னா நான் அந்த பக்கம் சாய்ந்திருப்பேன்னு சொல்றாரு. ஆக எல்லா மனிதர்களும் தவறு இழைக்கக்கூடிய பண்புள்ளவர்களாக இருக்கிறார்கள். அதன் காரணமாகவே இந்த பூமிக்கு சோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளார்கள். ஆனால் இங்கே சாத்தானை வணங்குவதை விட்டு தவிர்த்து கொண்டு கடவுளின் ஏகோபித்த அதிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவர் மட்டுமே கடவுளை தவிர வேறு எவரையும் வழிபடாத நிலை, அவருடன் வேறு எந்த ஒன்றையும் இணைத்துக் கொள்ளாத நிலை, இந்த நிலைக்கு வந்தா அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பேன் குர்ஆன்ல வாக்களிக்கிறாரு. இதை விட்டுட்டு ஏதோ தவறுகள் செய்தார்னு தூதர்கள் எல்லாம் தவறுக்கு அப்பாற்பட்டவர்கள் மாதிரி சொல்லிக் கொண்டிருக்காங்க. அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறாரு, நீ நான் அல்லாஹ் ஹலாலாக்குறாங்க, அதை முகமது நபி ஹராமாக்குறாருன்னு அல்லாஹ் சொல்றாங்க. இது எவ்வளவு பெரிய குற்றம்! இதை விட இன்னும் பல விஷயங்கள் இருக்கு. நம்ம அதெல்லாம் டீப் அவங்க சொல்றாங்க, நம்ம ரொம்ப டீப்பா போக முடியல. ஏன்னா நம்மளுக்கு நோக்கம் செய்தி எடுத்து வைக்கிறது, அதுக்கு டைம் ஆகிக்கிட்டே இருக்கு. ஆக தூதர்கள் தவறு செய்யக்கூடியவர்கள் தான். அவர்கள் தவறுக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல. தவறுக்கு அப்பாற்பட்ட ஒரே ஒருவர் அல்லாஹ் தஆலா ஜல்ல ஜலாலஹு, அவர் தான். மற்ற அத்தனை பேரும் தவறு செய்யறவங்க தான். அவங்க பாவங்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பு கேட்டா அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவராக இருக்கிறார், இரக்கமிக்கவராக இருக்கிறார். அந்த அடிப்படையில இதெல்லாமே நிக்காம போயிருது. தீமையை சரி கண்டுதான் இந்த மாதிரி பல விஷயங்கள் அவங்களா எழுதி கொண்டு மிஸ்ரெப்ரசன்ட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. தொடர்ந்து தவறு பேச. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அதாவது சகோதரர் ஒரு முரண்பாட்டுக்கு ஒரு ஆதாரத்தை காமிக்கிறார். ஒரு புக்ல எழுதப்பட்ட முன்னுரையில 2 வார்த்தை இருக்கு, 2 வார்த்தை இல்ல. என்ன அவர் சொன்னது என்ன கேட்டீங்கன்னா, ஒரு புத்தகத்துல முன்னுரையில 2 வார்த்தை இருக்கு, 2 வார்த்தை இல்ல. பெரிய முரண்பாடு சொல்றாரு. ரெண்டாவது, அவர் கூட இருந்தாங்க சில பேர் யூதர்கள், அதனால ஒரு யூதர் கைக்கூலியா. ரஷ்யாவில் இருந்தா புகாரி நடந்திருக்கு. ரஷ்யா கைக்கூலியாங்க. அவரு போட்டுருங்க ஆதாரம், நான் தரங்க. இதுவும் ஆதாரம். முன்னுரையில போட்டிருந்த 2 வார்த்தை இல்லையா, அது முரண்பாடம் அப்படின்னு சொன்னா இதுவும் ஆதாரம். புகாரி ரஷ்யாவில் பிறந்தாருன்றது ஆதாரம். புகாரி ரஷ்யா கைக்கூலி சொல்றதுக்கு இது என்ன? இது ஒரு ஆதாரமா? ஆரம்பத்துல இருந்தே அவங்க பேச்ச பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த கொய்யாக்கள் ஆரம்பிச்சு யூதர் கைக்குள்ள வரைக்கும் வந்துட்டாங்க. எல்லாம் இதே மேட்டர் தான். குர்ஆன் ஆயத்தை காமிச்சு பாருங்க,
முதல்ல அமர்வுல நம்ம கேட்ட பல கேள்வியில ஒரு கேள்வி, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள் தூதருக்கு கட்டுப்படுங்கள் அப்படின்னா என்ன? அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள் முகமது கட்டுப்படுங்கள் இருக்குதா அப்படின்னு ஆரம்பத்தை கேட்டிருக்கோம். ஆரம்பத்துல இருந்து கேட்டிருக்கோம். இது வரைக்கும் பதில் சொல்லாங்க. குர்ஆன்ல ஏதாவது ஒரு சூறாவுல ஏதாவது ஒரு நபிமாரை பத்தி ஏதாவது ஒரு ரசூல்மாரை பத்தி, உதாரணம் இப்ராஹிம் நபி, அல்லாஹ் கட்டுப்படுங்கள் இப்ராஹிம் கட்டுப்படுங்கள் அப்படி இருக்குதா? எல்லா நபிமார்களும் அல்லாஹ் கட்டுப்படுங்கள் தூதர் கட்டுப்படுங்கள், அதுதான் மேட்ரு. அதை நம்ம சொல்லிட்டோம். அடிப்படையான விஷயங்கள் அதெல்லாம் விட்டுட்டு ஏதோ புத்தகம் கொண்டு வர்றது, முன்னுரை வாழ்த்துறை இதை படிச்சு பாருங்க. வாழ்த்துறை அணிந்துரை புகாரி எழுதிருக்காங்க. ஒருத்தர் சொல்றான் வந்து இவ்வளவு தூக்குனாங்கன்றாங்க, ஒருத்தர் சொல்றா இவ்வளவு தூக்குனாங்கன்றாங்க, ஒருத்தர் இவ்வளவு தரன்றாங்க, ஒருத்தர் இவ்வளவு தரன். படிச்சு பாருங்க. குர்ஆனுக்கு அடுத்த இடமா இது எல்லாத்தாலும் அங்கீகரிக்கப்பட்டதான். இதுல வாழ்த்துறை முன்னுரை அணிந்துரை இருக்குது. ஒவ்வொருத்தரும் எவ்வளவு முரண்பாட சொல்றான் பாருங்க. பாத்துங்க வெளில அடிக்க முடியுங்க. இங்க முடிக்கிறாங்கல்ல கரெக்டா. அந்த ஒரு முரண்பாடு விஷயத்தை எடுத்தோம்ல, நம்ம வேலைக்கு தான் வம்புக்கு இருக்கோம். அவங்கள சில விஷயங்களை நம்ம கேட்டோம்னா பதில் வராது. கேட்டுக்கிட்டே இருந்து நமக்கு வெறுத்து போயிருது. அவங்க உளர்றாங்கன்னு காட்ட வைக்கணுங்கிறதுக்காகவே, அந்த முரண்பாடை காட்டணுங்கிறதுக்காகவே அவங்க இழுத்து அவங்கள பத்தி எல்லாம் கரெக்டா இருக்குன்னு காட்ட சொல்லி இழுத்தான். அது என்ன முரண்பாடு இப்ப நான் சொல்றேன். இவ்வளவு நேரம் நம்ம ரகசியமா வச்சுக்கிட்டு தான் திட்டமிட்டு தான் எல்லாம் செஞ்சோம். முட்டாள்தனமா தான் வந்து விழுவாங்க அவங்களும். இப்ப என்ன சொன்னாங்க, 1982 எழுதின புத்தகத்துல நான் வந்து சாவுக்கு பயந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார்ல. 1982 நான் சாவுக்கு பயந்துகிட்டு இருக்கேன்னு சொன்னார். அந்த புத்தகம் எங்க வச்சு எழுதுனது தெரியுமா? அமெரிக்காவில் வந்த பிறகு எழுதினான். அமெரிக்காவில வந்து தொழில் செஞ்சுக்கிட்டு வந்தான். ஈஜிப்டுக்காரன் அந்த ஆளு. ஈஜிப்ட்ல இருந்து வந்து அமெரிக்காவில் வந்து வேலைக்கு இருந்தான். ஒரு சம்பளத்துக்கு தான் இருந்து ஊதியம் இருந்தான். அவன் அரசாங்கத்தில் வேலை செஞ்சான். ஐநாவில் வேலை செஞ்சான்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் யூத கைக்கூலி சைதிகள் வரப்போ அதெல்லாம் லிஸ்ட் கொண்டு வருவோம். அந்த வாதத்துக்கு போகும்போது நான் உள்ள அதெல்லாம் கொண்டு வரும் ஆதாரத்தெல்லாம் தருவேன். இப்ப இது 4:50 உங்களுக்கு முடியும். டைம் இல்ல உங்களுக்கு. 4 நிமிஷம் ஆச்சுல ஆஃப் பண்ணீங்களா? சார் நீங்க பேச டைம் போதுமா? நீங்க பேசணுமா? டைம் இருக்குல்ல, 5 நிமிஷம் தான் கூட போவோம். இல்ல இல்ல அது இல்ல நீங்க வீட்டுலங்க அவங்க கூப்பிடுங்க. 5 மணி முடிகிற வரைக்கும் டைம் இருந்தா அவங்க ஆரம்பிக்கலாம். நான் பேசல, அவங்க பேசுறேன். சரி, அவங்க பதில் பேசுறாங்க. இது அமெரிக்காவில் வந்த பிறகு எழுதுறான். இந்த அமெரிக்காவில் வந்த பிறகு அவன் 1982 எழுதுறான். என்ன எழுதுறான்? என் உயிருக்கு ஆபத்து வரும்னு எழுதுறான். அது உண்மை இல்ல. ஏன்னு கேட்டா 1992 இது எழுதுறான் மத்தியில, அதுல இல்லங்கிறான். அவன் எனக்கு உயிருக்கெல்லாம் பயம் இல்ல அப்படின்னு எழுதுறான். என்ன எழுதுறான்னு பாருங்க. 8வது சூரத்துல அன்பால், அதுல 30வது வசனம். அதான் மொழிபெயர்க்கிறான். The disbelievers plot and scheme to neutralize you or kill you or banish you. அதாவது காபிர்கள், இது ரசூலா பார்த்து அல்லாஹ் சொல்றது, காபிர்கள் உமக்கு எதிராக சதி செய்கிறார்கள், திட்டம் தீட்டுகிறார்கள். உம்மை செயலிழக்க செய்யவோ அல்லது கொலை செய்யவோ அல்லது நாடு கடத்தவோ திட்டமிடுகிறார்கள், சதி செய்கிறார்கள். ரசூலுல்லாஹ் பார்த்து அல்லாஹ் சொல்றான், காபிர்கள் உம்மை நாட்டை விட்டு துரத்துறதுக்கோ அல்லது உம்மை செயலற்று போக செய்வதற்கோ அல்லது உம்மை கொலை செய்வதற்கோ திட்டம் தீட்டுகிறார்கள், சதி செய்கிறார்கள். இது அவன் மொழிபெயர்ப்பு. However, they plot and scheme does not. However, they plot and scheme, but so does God. God is the best schemer. அவர்கள் எப்படிதான் திட்டம் போட்டாலும் சதி செய்தாலும் அல்லாஹ்வும் சதி செய்கிறான். அல்லாஹ் தான் சதி செய்யறதுல பெரியவன், அப்படி மிக சிறந்தவன் அப்படின்னு சொல்லி மொழிபெயர்த்துறாங்க. பொறுத்துட்டு அதுக்கு தலைப்பு, ஒவ்வொன்றுக்கும் தலைப்பு கொடுப்பான். குர்ஆன் ஆயத்துக்கு தலைப்பு கொடுப்பான். அதுல காட் ப்ரொடெக்ட்ஸ் ஹிஸ் மெசஞ்சர் தலைப்பு. இறைவன் தன்னுடைய தூதரை காப்பாற்றுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆயத்தை போடுறான். என்ன போடுறான்? காபிர்கள் உண்மை நாடு கடத்தவோ செயலிழக்க செய்யவோ கொலை செய்யவோ முயற்சிக்கிறார்கள், திட்டமிடுகிறார்கள், சதி செய்கிறார்கள். அவர்களும் சதி செய்கிறார்கள், அல்லாஹ்வும் சதி செய்கிறான். அல்லாஹ் சதி செய்வதில் மிகச் சிறந்தவன் போட்டுட்டு அதுக்கு விளக்கம்.
God chose his final prophet Muhammad from the strongest tribe of Arabia. முகம்மது இறைவன் தன்னுடைய இறுதி தூதர் இறுதி நபி முகம்மதை அரேபியாவின் மிக பலமான ஒரு கோத்திரத்திலிருந்து தேர்ந்தெடுத்தான். It was tribal law and traditions that prevented the disbelievers by God's leave from killing Muhammad. அந்த ஊர் சட்டம் சொல்லுவாங்கல்ல, ஒவ்வொரு ஊருக்கு சில சட்டங்கள் இருக்கும்ல, அந்த ஊர் வழக்கம், அந்த ஊர் சட்டம் இவற்றின் காரணமாக முகம்மதை அவர்கள் கொலை செய்யாமல் விட்டு விட்டார்கள். அல்லாஹ் கொலை செய்ய முயற்சி பண்ணாங்க அப்படிங்கிறான். இவன் சொல்றாங்க ஊர் இதன் காரணமாக முகம்மதை கொலை செய்யாம அல்லாஹ்வுடைய நாட்டப்படி விட்டுட்டாங்களாம். போட்டுட்டு அதோட நிப்பாட்டல. சிமிலர்லி அதே போல இட் வாஸ் காட்ஸ் வில், இது இறைவனுடைய நாட்டமாக இருந்தது. எது? டு மூவ் ஹிஸ் மெசஞ்சர் ஆஃப் த கோவனன்ட் ஃப்ரம் த மிடில் ஈஸ்ட். இந்த இவங்கள ரஷாத் கலீஃபா இவ ஒப்பந்தத்தின் தூதரா. இவங்க நம்ம அந்த நம்ம கல்யாணக்காரர்கள் ஒப்பந்தக்காரர் இந்த பந்தல் போடுறவர் சொல்லுவாங்க, ஒப்பந்தக்காரர் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஒப்பந்த உடன்படிக்கையின் தூதர். இந்த இறைவனுடைய நாட்டமாக இருந்தா, என்ன நாட்டமாக இருந்தா உடன்படிக்கையின் தூதரை மிடில் ஈஸ்டில் இருந்து, அதாவது ஈஜிப்ட்ல இருந்தாங்க, ஈஜிப்ட் சொந்த ஊரு, அங்க இருந்து வெளியேற்றி வேர் ஹி வுட் ஹவ் பீன் கில், அங்க இருந்தா கொலை செஞ்சிருவாங்க அப்படின்னு அல்லாஹ் நினைச்சு அங்கிருந்து வெளியேற்றி யூஎஸ்ஏக்கு கொண்டு வந்துட்டான். ஈஜிப்ட்ல இருந்தா இவனை கொலை செஞ்சிருவாங்கன்னு சொல்லிட்டு இவனை காப்பாத்துறதுக்காக அல்லாஹ் யூஎஸ்ஏக்கு கொண்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஆயத்துல இருந்து எனக்கு புரியுதுன்னு விளக்கம் சொல்றான். அதாவது எனக்கு யூஎஸ்ஏக்கு வந்துட்டேன், எனக்கு கொலை செய்யறதுக்கு அவங்க முயற்சி செஞ்சிருவாங்க, என்னை காப்பாற்றுவதற்காக நான் ஈஜிப்ட்ல இருந்து எனக்கு கொலை செஞ்சிருவாங்கன்ட்டு என்னை காப்பாற்றுவதற்காக தலைப்பம் தான் போட்டிருக்கான். காட் ப்ரொடெக்ட்ஸ் ஹிஸ் மெசஞ்சர், அல்லாஹ் தூதர்களை பாதுகாப்பான். என்னை காப்பாற்றுவதற்காகவே என்னை அங்கிருந்து கூட்டிட்டு வந்து யூஎஸ்ஏல வச்சுட்டான். அமெரிக்காவில இருந்து எனக்கு கொலை செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் காப்பாத்துறதுக்காக எனக்கு கொண்டு வந்து வச்சுட்டான்னு சொல்லிட்டு அவனை தான் கொலை செஞ்சாங்க. அல்லாஹ் வந்து ஈஜிப்ட்ல இருந்து அவனை கொலை செஞ்சிருவாங்கன்னு சொல்லி கூட்டு வந்து அமெரிக்கால வச்சானா. அதனால இப்ப எனக்கு தைரியமா இருக்கிறேன்னு 92 எழுதுறான், 90 எழுதுறான். இவன் மூத்தா போறதுக்கு முன்னால எழுதுறான். என்ன எழுதுறான்? அங்க இருந்தாலும் அவன் கொலை செஞ்சிருவாங்க, ஆனா நீ அங்க இருக்காதுன்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கூட்டிட்டு வந்து என்ன ஈஜிப்ட்ல இருந்து கூட்டிட்டு வந்து அமெரிக்கால வச்சுட்டான். இப்ப நான் பத்திரமா இருக்கேன்னு எழுதுனான். ஆனா அங்கதான் வச்சு குத்தி கொலை செஞ்சாங்க. என்னையா இது முரண்பாடு இல்லையா? ஒத்துக்கிட்டாங்க, கொலை செய்யப்பட்டாங்க, சுட்டுக் கொல்லப்பட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்ப இது முரண்பாடு இல்லையா? இந்த முரண்பாடு, அந்த கொலை செய்யப்பட்டது, இந்த செய்தி இதெல்லாம் காட்டுறதுக்காக தான் அந்த வம்புக்கு இழுத்தோம். சரி, அப்புறம் அடுத்தது அவங்க வந்து என்னமோ தீமையை சரி காண்றோம்னு சொல்றாங்க. தீமையை சரி காண்பது என்னது சரி காண்றோம் அப்படின்னு கேட்டாங்கல்ல, அதுக்கும் பதில் சொல்றோம். சூரத்து நிசா 4வது சூராவுடைய 15வது வசனத்துக்கு அவன் அர்த்தம் செய்யறான். Those who commit adultery among you women, உங்களுடைய பெண்களில் யாராவது விபச்சாரம் செய்தால், you must have 4 witnesses against them, அவர்களுக்கு எதிராக நீங்க 4 சாட்சிகளை கொண்டு வர வேண்டும். from among you, உங்களிலிருந்து 4 சாட்சிகளை கொண்டு வர வேண்டும். if they do bear witness, then you shall keep such women in their homes until they die. அவர்கள் சாட்சி சொல்வார்களே ஆனால் அந்த பெண்களை அவருடைய வீடுகளிலே தங்க வைக்க விட்டுவிட, வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சிடணும் அவங்க இறக்கும் வரை. or until God creates an exit for them, அல்லது இறைவன் அவர்களுக்கு ஒரு மாற்று வழியை, அவர்கள் அதிலிருந்து வெளியே தப்பிக்கிறதுக்கு, அந்த இதுல இருந்து விடுபடுவதற்கு ஒரு வழியை ஏற்படுத்த வரைக்கும் அவங்கள வீட்டுல வைங்க. ஒண்ணு வீட்டுல அடைச்சு வச்சிருங்க. விபச்சாரம் செய்யறவங்கள சாட்சி கிடைச்சிருச்சுன்னா வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சிடணும். அடைச்சு வச்சா எது வரைக்கும் அடைச்சு வைக்கணும்? அல்லாஹ் அவங்க அதை இருந்து விடுவிக்கிறதுக்கு ஒரு வழி ஏற்படுத்தும் வரை, அல்லது அவங்க சாகுற வரைக்கும். அதோட விட்டுருந்தா பிரச்சனை இல்ல. இவன் வாய் அந்த சொல்லுவாங்கல்ல, நுதவுண்டன் வாயால் கெடுன்னு, இந்த கிணத்துக்கு தண்ணிக்குள்ள வந்து தவளை லோன்னு கத்தும், கட்டின உடனே என்ன செய்யும், லபக்கல் வந்து பிடிச்சிட்டு போயிடும். அந்த மாதிரி தன்னாலேயே வாயால கெட்டவன். அவன் என்ன சொல்றான், அதுக்கு விளக்கம் கொடுக்குறான். உமன், இப்பதான் பாருங்க தமாசா பாருங்க. உமன் witnessed by 4 people. Woman witnessed by 4 people in the act of committing adultery on 4 different occasions with 4 different partners represents a danger to public health. 4 வேறு ஆட்களோட 4 வேற நேரங்கள்ல 4 சாட்சிகளை வச்சுக்கிட்டு ஒரு பெண் விபச்சாரம் செய்தால், 4 பேரோட 4 நேரத்துல 4 சாட்சியும் வச்சுக்கிட்டு ஒரு பெண் விபச்சாரம் செஞ்சாங்க. அது வரைக்கும் இல்ல, ஒரு தடவை செஞ்சாலாம் கிடையாது. ஒரு தடவை புதுசாலாம் குடிப்பட்டாலும் மாட்டுக்கு விபச்சாரத்துக்கு தண்டனை எல்லாம் கிடையாது. இந்த தண்டனை எப்ப கொடுக்கணும்? வீட்டுல பூட்டி வைக்கிறது. ஒரு தடவை செஞ்சா கிடையாது. இந்த இவன் சொல்றது 4 டிஃபரெண்ட் டைம்ஸ்ல வெவ்வேறு நேரங்கள்ல இருக்கணும். 4 பேரோட ஒரே நேரத்தில் செஞ்சாலும் கிடையாது. வெவ்வேறு நேரங்களில் 4 ஒரே ஆள்கிட்ட 4 பேர் செஞ்சாலும் கிடையாது. 4 வெவ்வேறு ஆள்கிட்ட வெவ்வேறு நேரங்கள்ல செய்யணும்.
அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் 4 சாட்சி வேணும். அந்த மாதிரி 4 சாட்சி இருந்தாதான் அவனை தண்டிக்க முடியுமா? இவ்வளவு பெரிய விபச்சாரி, இப்படிப்பட்ட விபச்சாரியை தான் தண்டிக்கணும். பெண்ணை பத்தி தான் வருது. இது வந்து விபச்சாரத்தை ஆதரிக்காம என்ன இப்படி செஞ்சுட்டால, இப்ப என்ன செய்யறது? தண்டனை கொடுக்கணும்ல. இப்ப தண்டனை பத்தி சொல்றான், என்ன தண்டனை கொடுக்கணும்னு பாருங்க. அதை விட வேடிக்கையா இருக்கும். such a woman is a depository of germs. இந்த மாதிரி ஒரு பொம்பளை இருக்காருல்ல, இவ வந்து கிருமிகளுடைய பெட்டகம், எல்லா கிருமியும் அவன்கிட்ட தான் இருக்குமா. அதனால இவ வந்து இந்த சமுதாயத்துக்கு ரொம்ப ஆபத்து. இவளை அப்படி விட்டு வைக்கிறது சமுதாயத்துக்கு ஆபத்து. அதனால என்ன செய்யணுமா, இவ தப்பிக்கிறதுக்கு வெளி பண்ணணுமா. குட் எக்ஸாம்பிள். அதனால இவளை வந்து வீட்டுல சமுதாயத்திலிருந்து பாதுகாக்கணும். இவட்ட நிறைய கிருமி இருக்குது. இவளை இப்படி விட்டா ஒவ்வொருத்தனோடய சேர்ந்து எல்லாத்தையும் கிருமியை பரப்பிடுவா. அதனால இது நல்லது இல்ல. இப்படி எல்லாத்தையும் போக விடாம தடுக்கணும். தடுக்கிறதுக்கு என்ன வழி? அதுக்கு ஒரு வழி என்ன சொல்றாங்கன்னா, குட் எக்ஸாம்பிள் ஆஃப் an exist that saves a quarantined woman is marriage. இந்த மாதிரி ஒரு பொம்பளை இதுல இருந்து விடுவிக்கிறதுக்கு என்ன வேண்டாம், கல்யாணம் பண்றது. என்ன பண்றதுன்னு சொன்னா, அவன் மேல அவளை யாராவது கல்யாணம் கட்டிக்கிறதுக்கு விரும்புவாங்க, அவளுக்கு கல்யாணம் கட்டி கொடுத்துட்டு அதன் மூலமாக அவன் தள்ள கட்டி வச்சுட்டு எல்லாம் விலை போன சரக்கு அவன் தள்ள கட்டி வச்சுட்டு அதன் மூலமா சமுதாயத்தை காப்பாத்திக்கலாம். எவன் ஆசைப்படுறானோ அவன் தள்ள கட்டி விட்டுட்டு நீ விட்டுரு, அதனால சமுதாயத்தை காப்பாத்தலாம். இதுதான் அவனுக்கு தண்டனை. விபச்சாரிக்கு தண்டனை கல்யாணம் முடிச்சு கொடுக்கறான். இது என்னது? விபச்சாரிக்கு தண்டனை அவன் கல்யாணம் முடிச்சு கொடுத்துருங்க. அது ஒரு சில விபச்சாரம் செய்யறது இல்ல. இப்ப இவ்வளவு நேரம் செய்யறவளுக்கு பேரு தான் விபச்சாரி. இவ்வளவு தூரம் இவ்வளவு பெரிய விபச்சாரியா இருக்கிறவனுக்கு கல்யாணம் முடிச்சு அவனை அனுப்பி வச்சு இதுதான் தண்டனைன்னு சொல்லி சொல்றவன தீமையை சரி காண்பவனாக சொல்லாமல் என்னன்னு சொல்றது? இவன் தான் தீமையை எதிர்க்கிறவனா? இவன் தான் தீமையை எதிர்க்கிறவனா? அது மாத்திரம் இல்ல, என்ன சொல்வீங்க? அது மாத்திரம் இல்ல, ஒருத்தன் திருடிட்டான் இல்ல, இவன் இந்த மாதிரி இன்னொரு இடத்துல சொல்றான் விபச்சாரிக்கு, அதை ஆதாரத்தை தர்றேன். கேடு கட்டவன் இவன், சராசரி விபச்சார பொம்பளை பொறுக்கிங்கிறது ஆதாரம். இவன் சராசரி மனுஷன், நல்ல மனுஷன். இது மாத்திரம் இல்ல, இன்னொரு இடத்துல கசையடி கொடுக்கறத பத்தி வரும். கசையடி கொடுக்கறது வந்து பொதுமக்கள் முன்னால கசையடி கொடுக்கணும்னு சொல்லி இருக்குது. இது தண்டனையே பொதுமக்கள் முன்னால கொடுக்கறது தான். அடிக்கிறது வந்து சும்மா சிம்பாலிக். சிம்பாலிக்னா என்ன? இந்த பென்சிலால மகிழர்கள் இப்படி அடிக்கிறது. இந்த பென்சில இதால 100 அடி அடிக்கணும். இதால 100 அடி அடிக்கிறதுக்கு பேர் தான் சிம்பாலிக். நெசமா அடிக்கிறது இல்ல, நெசமாக அடிக்கிறது இல்ல, ஒரு அடையாளகரமாக செய்வது. தடையூறு விபச்சாரிக்கு 100 தடவை பேனாவை எடுத்துக்கிட்டு இல்ல பென்சில் எடுத்துக்கிட்டு 100 தடவை செய்யான்னு கேட்டா இதுதான் இவன் தூதரா? இவன் தீமையை சரி காண்றது இல்லையா? இதுக்கு பேரு தீமையை சரி காண்றது இல்லையா? இப்ப நீ கேட்டீங்கன்னா இன்னும் இல்ல, இன்னும் இருக்குது. அநியாயத்தை அக்கிரமத்தை சரி காண்பது, விபச்சாரத்தை தேசித்தனத்தை சரி காண்பது இல்ல. அவன் ஒண்ணும் இல்ல, இன்னும் நிறைய சொல்றான். பொதுவா போட்டோம். இப்ப கேள்வி கேட்டனால தெளிவா எழுதுறோம். அப்புறம் அடுத்தது திருடுறவனுக்கு தண்டனை. திருடுறவனுக்கு என்ன தண்டனை தெரியுமா? அவன் சொல்றா, திருடுறவனுக்கு கையை வெட்டணும் சொல்றாங்க. அதெல்லாம் தப்பு. திருடுறவனுக்கு எல்லாம் நம்ம நியாயமா நடக்கணும். ஒருத்தன் 1000 ரூபாய் திருடிட்டான்னு சொன்னா அவன் எவ்வளவு காசு அவன்கிட்ட திருடினானோ அந்த காசு கழிக்கிற வரைக்கும் அவன் போய் வேலை செய்யணும். அவன் தண்டனை என்னன்னு கேட்டா, திருடினவன் அந்த திருடின காசு அளவுக்கு அவன்கிட்ட வேலை செய்யணும். அது மாத்திரம் இல்ல, திருடினதுனால அவனுக்கு வேற ஏதாவது இழப்பு ஏற்பட்டா அதுக்கும் சேர்த்து அவனுக்கு நஷ்டஈடாக வேலை செய்யணுமா. இதனால இவனுக்கு தண்டிக்கப்படுறதுனால இவனுடைய மனைவி மக்கள் பாதிக்கக்கூடாது. திருடனுடைய மனைவி மக்கள் பாதிக்கக்கூடாது. அவங்க சாப்பாடு என்ன செய்வாங்க? இவனை போய் ஜெயில போட்டா, கையை வெட்டிட்டா நியாயமா நடக்கணும். அதனால திருடனவனுக்கு தண்டிக்கும் போது என்ன செய்யணுமா? நியாயமா நடக்கணும். இவனை தண்டிக்கிறதுனால இவன் மனைவி மக்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம போயிடக்கூடாது. அவங்க சாப்பாட்டுக்கு வழியும் ஏற்படுத்தி கொடுக்கணும். அதனால இவன் என்ன செய்யணும்? திருடினவனை யார்கிட்ட இவன் திருடினானோ அவன்கிட்ட போய் வேலைக்கு சேரணும். வேலைக்கு வச்சு அவன் சம்பளத்தை கழிக்கணும். பேங்க்ல போய் 10 லட்சம் ரூபாய்க்கு திருநாளுக்கு பேங்க்ல வேலை கிடைச்சிடும். பேங்க்ல வேலை போட்டு கொடுங்க. பேங்க்ல போய் 10 லட்சம் ரூபாய் கொள்ளடிச்சுட்டு வந்துட்டா பேங்க்ல வேலை போட்டு கொடுயா. இது வந்து தீமையை சரி காணாமல் என்ன இன்னும் கேளு. இது தீமை எங்க சரி காணாரு இதெல்லாம் கேட்டியா? இன்னும் எடுத்து வைக்கிறேன்.
இன்னும் என்னென்ன தீமையெல்லாம் சரிகாண்டான்னு நீ கேட்டுக்கிட்டே இரு. நான் அட்டுக்கட்டுக்கா வச்சுக்கிட்டு இருக்கிறோம். நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். நீ கேட்கலன்னா அடுத்த விஷயத்துக்கு வரும். அதே ஒவ்வொன்றா கிச்சி போட்டுக்கிட்டே இருப்போம். இன்னும் ஒரு நிமிஷம் இருக்கும் சார். இல்ல அடுத்த தொடர்ந்து ஏன் கிடையாது? 4 மணி நேரம் இல்லையில, 4 மணி நேரம் இல்லையில, எவ்வளவு நேரம் ஆயிருக்குது? 4 மணி நேரம் முடியலையே இந்த தலைப்பு. ஆமா, உங்களுக்குள்ள 10 நிமிஷத்துக்கு போக 8 நிமிஷம் எக்ஸ்ட்ரா இருக்கு. சரி, உங்களுக்கு 4 நிமிஷம் 24 நிமிஷம் பேச நீங்க சொன்னாரு. சரி, சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. சரி, உங்களுக்கு 10 நிமிஷம் இல்லாம 14 நிமிஷம் கணக்கு பண்ணி. சரி, சரி, 15 நிமிஷம் ஆயிருக்கு. சரி, இந்த 1 நிமிஷம் நீங்க பேசணும். சரி, அதுக்கப்புறம் 4 நிமிஷம் உங்களுக்கு சரி, அதான் முடியும். தலைப்பு எப்படி முடியும்? ஒப்பந்தம் என்ன? ஒப்பந்தம் என்ன? எப்ப சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? இந்த அமர்வு முடியும்டாங்க. இந்த அமர்வு எப்படி முடிப்போம்டாங்க? இந்த அமர்வு எப்ப ஆரம்பிச்சது? இந்த தலைப்பு எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சிச்சு? 2 4 மணி நேரம். அதுல கரண்ட் வேற போச்சு. 3/4 மணி நேரத்துக்கு மேல இருக்கு. இந்த 4 நிமிஷம் இல்ல தலைவர தலைப்பு முடியல. இந்த அமர்வு தான் முடியல. 4 நிமிஷம் அவங்க பேசணும். சரி, ரைட். அதாவது இப்படி 5 மணியோட முடியும். இல்ல அதாவது இந்த 5 மணியோட முடிச்சிருவோம். ஒப்பந்தத்தின்படி 5 மணிக்கு இந்த அமர்வு முடியணும். 5 மணிக்கு முடிவோம். அதுல மாற்றம் செய்யல. ஒப்பந்தத்தை நாங்கள் மீறவில்லை. ஒப்பந்தத்தில் உறுதியாக இருக்கிறோம். ஒவ்வொரு தலைப்புக்கும் 4.5 மணி நேரம். இந்த தலைப்பின் கீழே எவ்வளவு நேரம் போயிருக்குது? இந்த தலைப்பின் கீழே எவ்வளவு நேரம் வந்திருக்குது? எல்லா தலைப்பும் 1/2 மணி நேரம் பாக்கி இருக்கு. முடிஞ்சு வச்சா போதும். 1/2 மணி நேரம் பாக்கி இருக்குது. கரண்ட் வேற போச்சு இடையில. அதான் அந்த இது அது பிரச்சனை இல்ல. நாங்க அது சொல்லுங்க சார். நாங்க சொல்லக்கூடிய இப்ப என்னன்னு கேட்டா, ஒரு தலைப்புக்கு 4 மணி நேரம். ஆனா இப்போ இந்த தலைப்பில் எத்தனை மணி நேரம் வாங்க பண்ணிருக்கீங்க?